ஓகேமா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ மார்க் டெஸ்ட் 2 நடந்துருச்சு. அதனோட டிஸ்கஷன்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்கள ஒரு சில பேர் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தீங்க. நல்ல ஸ்கோர் அப்படின்னா 100க்கு மேல வாங்குறது அப்படி கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். அட்டெண்ட் பண்ண எல்லா கொஸ்டினுமே கரெக்ட். அந்த மாதிரி கான்செப்ட். ஒரு சில பேரு 35 அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க. 35மே கரெக்ட்டா இருந்துச்சு. ஒரு சில பேரு 29 அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க. 29மே கரெக்ட்டா இருந்துச்சு. ஒரு சில பேர் 45 அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. 45மே கரெக்டா இருந்துச்சு. ஸோ இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் நல்ல ஸ்கோர்ன்னு நான் சொல்லுவேன். அந்த இன்கரெக்ட் இல்லாம உங்களை கொண்டு போறீங்க தெரியுமா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவல் கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் இந்த மார்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னீங்க, சார் நான் இந்த டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின்ல என்ன அறியாமலே சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அந்த மூமெண்ட்ல நான் எனக்கு நல்ல ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா நான் டீப்பா ஆஃப்டர் டெஸ்ட்க்கு அப்புறம் யோசிக்கிறப்ப சரி நான் தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, அதெல்லாம் எப்படி சரி செய்யறதுன்றதா நான் சொல்ல போறேன் அந்த கொஸ்டின் வரும் பொழுது. அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த 80 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து 55 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். அதாவது ஆப்டிடியூட் பிளஸ் ரீசனிங்ல இருந்து ஒரு 55 கொஸ்டின்ஸ் கொடுத்திருந்தேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்திருந்தேன். ஆக மொத்தம் இந்த 80 கொஸ்டின். இந்த 80 கொஸ்டின்ல 40 கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2024 சிசெட்ட கேட்டதுதான். அதாவது ஆப்டி ரீசனிங் ஆர்சி மெர்ஜ் பண்ணி 40 கொஸ்டின்ஸ் 2024 சிசெட்ல இருந்து எடுத்து கொடுத்திருந்தேன். நல்லா நோட் பண்ணுங்க. 2024 சிசெட் கொஸ்டின் பேப்பர். நான் அதுல எதுவுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. இன்க்ளூடிங் ஆப்ஷன்ஸ் கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை. அப்படியே எடுத்து கொடுத்துருந்தேன். ரிமைனிங் 40 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் வேற மாதிரி நான் ஃப்ரேம் பண்ண கொஸ்டின்ஸ். ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா உங்கள ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 29 அட்டன் பண்ணியிருந்தீங்க. ஆனா 29 கரெக்ட் தான். ஒரு சில பேர் 35 அட்டன் பண்ணியிருந்தீங்க. 35 கரெக்ட் தான். அப்போ அந்த நீங்க ஒழுங்கா பிஒய்க்யூ பார்க்கலையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை நீங்க பிஒய்க்யூ பார்த்திருந்தீங்க 2024 இன்னும் நல்லா பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ யார் யார் எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்றதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு மூவ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த 10 நாள் இருக்கு. தயவு செய்து ஏன்னா இன்னைக்கு தேதி என்னங்க ஆச்சு? இன்னைக்கு தேதி 10 மே 10. ஓகேவா? ஸோ இன்னும் இடையில வந்து 15 டேஸ் தான் இருக்கு. இந்த 15 டேஸ்ல தயவு செய்து நீங்க சிசேட்டுக்காக இன்னும் ஏதாச்சும் ஒரு அகாடமி ஒரு மார்க் மட்டும் எடுங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. அந்த ஒரு மார்க் அப்படின்றது நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள நீங்க மார்க் எடுக்கணும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் 3 to 4 டேஸ்க்குள்ள நீங்க எடுத்துருங்க. அப்ப கடைசி 10 நாள் இது வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ஒழுங்கா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. எந்தெந்த டாபிக்ல எந்த கான்செப்ட் மறக்கிற மாதிரி இருக்கோ அதை மட்டும் சும்மா லைட்டா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. கடைசி 10 நாள் சிசெட் மார்க் எடுக்காதீங்க. நீங்க ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற எண்ணத்திலையும் போயிட்டு எங்கேயும் எடுக்காதீங்க. அது உங்களுக்கு பெருசா டிமோட்டிவேட் பண்ணி விட்டுரும் ஸ்கோர் வரல அப்படின்னா. அப்ப நிதானமா நீங்க போகணும் கடைசி 10 நாள். ஓகே தானே? ஸோ அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஓகேமா, இப்போ டிஸ்கஷன்ஸ் போகலாமா? இந்த இன்னொரு விஷயம் நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா ஒரு சில பேர் ஒரு கொஸ்டினை வேற மாதிரி கான்செப்ட்ல அப்ரோச் பண்ணிருக்கலாம். ஆனா ஆன்சர் கிடைச்சிருக்கும். நான் வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கலாம். பரவாயில்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் அதுல அந்த கான்செப்ட் எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. இப்படிதான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 2 hours ஆச்சும் போகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, அவ்வளவு லாஜிக்ஸ் இருக்கு. நான் பொறுமையா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இதே மாதிரி மாடல் இதே கொஸ்டின் வரணும்னு எனக்கு விருப்பமே கிடையாது எக்ஸாம்ல. இதே மாதிரி மாடல்ல அவன் கேட்பான். அப்ப அந்த மூமெண்ட் எப்படி இந்த டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின் அட்டென்ட் பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப நான் இதுல சில கொஸ்டின் காமிப்பேன் ஆப்டிடியூட் ரீசனிங்ல. இந்த கொஸ்டின் எல்லாம் அட்டென்ட் பண்ணலாமா வேண்டாமான்றது நீங்க டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தா எப்படிங்க போறதுன்றதை நான் சொல்லுவேன். அதனால தயவு செய்து ஒழுங்கா லிசன் பண்ணுங்க. சும்மா கடமைக்குலாம் டிஸ்கஷன்ஸ் அட்டென்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சில கொஸ்டினுக்கு நான் உங்ககிட்ட இருந்து ஆன்சர் கேட்பேன். சொல்லுங்க இந்த கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா பாத்துக்கோங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா எல்லாருக்குமே? சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அதாவது நான் இப்போ அந்த கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொஸ்டின் இருந்துச்சோ அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதுல கொஸ்டின் நம்பர் 5 சிம்பிளிஃபிகேஷன்ஸ், அதாவது நம்பர் சிஸ்டம்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்க எல்லாருக்கும் என்னங்க ஆன்சர் கிடைச்சது சால்வ் பண்ணும் பொழுது? ஓகே, நான் சால்வ் பண்ற பாருங்க. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது ஒரு
ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல யார் வரும்னு கேட்டிருக்காங்க. போர்டு மாஸ்டர்ல தான் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் எப்படி எடுத்து எழுதுறேன் பாருங்க. உங்களுக்கு தெளிவா தெரியும். OF ஆஃப் அப்படின்னா நீங்க பெருக்கல் சிம்பிள் பயன்படுத்திருப்பீங்க. அப்ப இந்த டெரிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4/5 ஆஃப்க்கு பதிலா மல்டிபிள் சிம்பிள். ஸோ 4/5 ஓகேவா. இங்க டிவிசிபிள் இருக்கு. டிவிசிபிள் 4/5 இருக்கு. அந்த டிவிசிபிள் சிம்பிளுக்கு பதிலாக நீங்க மல்டிபிள் சிம்பிள் பயன்படுத்திட்டு இந்த 4/5 நீங்க இன்வெர்ஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா என்னவா மாறி இருக்கும்? உங்களுக்கு 5/4 மாறி இருக்கும். ஓகேவா. அதன் பிறகு அடுத்தது என்ன செய்யறீங்க அப்படின்னா, சோ இந்த டிவிசிபிள், சோ இங்க ஃபைனலா நான் டிவிசிபிள் சிம்பிள் பயன்படுத்திட்டேன். ஃபர்தரா வேற என்ன எடுத்து எழுதுறேன் அப்படின்னா, இங்க பாருங்க இவங்களையும் அதே மாதிரி நான் எடுத்து எழுதுறேன். 4/5 எடுத்து எழுதிருக்கேன். இந்த டிவிசிபிள் சிம்பிளுக்கு பதிலா நீங்க மல்டிபிள் சிம்பிள் பயன்படுத்திட்டு அப்படியே அதை வைஸ் வெர்சா எடுத்து எழுதிருப்பீங்க. வைஸ் வெர்சா என்ன எடுத்து எழுதிருப்பீங்க? 4/5 வைஸ் வெர்சா பண்ணா என்னமா கிடைச்சிருக்கும்? 5/4 சார். 5/4 கிடைச்சிருக்கும். அடுத்தது இங்க ஆஃப் இருக்கு. ஓகேவா. இந்த ஆஃப் பண்ணிட்டு அடுத்து என்னமா செஞ்சிருப்பீங்க? இதுவும் 5/4 வந்திருக்கும். இந்த ஆஃப் இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு மல்டிபிள் சிம்பிள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்தரா இவங்களை சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணிருக்கணும். ஸோ இவங்களை நீங்க காமன் டேர்ம் யார் எங்கெங்க ரிமூவ் பண்ண முடியும் ரிமூவ் பண்ணினா ஃபைனலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 16/25 கிடைக்கும். திரும்பவும் சொல்றேன், நான் இங்க ஸ்டெப் சும்மா சின்னதா ஒரே ஸ்டெப்ல போட்டிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து எழுதுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நிதானமா ஒவ்வொரு ஸ்டெப்ஸா எடுத்து எழுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல யாருமே தவறு செய்ய மாட்டாங்க. பிகாஸ் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 16/25 செகண்ட் ஆப்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், பர்சன்டேஜ் மெர்ஜ் பண்ணி டேட்டா சஃபிஷியன்சில ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னா கொஸ்டின் அவனே ஆல்ரெடி கொடுத்துருவான், ஆன்சரும் அவனே கொடுத்துருவான். ஸோ கொடுத்துட்டு உங்களை ப்ராப்பரா வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துட்டு கன்க்ளூஷன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இதுல எது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஆகும் அப்படின்றது வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன செய்றீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 நீங்க எடுத்து எழுதுறீங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 45% ஆஃப் என் நம்பர் ஏன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நான் உங்களுக்கு பர்சன்டேஜ்னு வரப்ப சொல்லியிருக்கேன், பேஸ் வேல்யூ 100 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா சம் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 இருந்தாலும் சரி 2 இருந்தாலும் சரி, இந்த ஏபிசி இந்த ஸ்டோரியில நீங்க ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஏக்கு வந்து 100 பேஸ் வேல்யூ கான்செப்ட் ஃபிட் பண்ணிட்டீங்க. இப்ப ஸ்டேட்மெண்ட் 1 அப்ரோச் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 45% ஆஃப் ஏ இஸ் added to another number b. அப்போ ஏல வந்து பாத்தீங்கன்னா 45% எவ்வளவு வந்திருக்கும்? 45 வந்திருக்கும். அது என்ன பண்ணிருக்காங்க? another நம்பர்னா b. இந்த மாதிரி பண்றப்போ அந்த வேல்யூ என்னவா மாறிடுச்சான்? 125% ஆஃப் b மாறிடுச்சு. அப்போ 125% ஆஃப் b. இத நீங்க இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஃபர்தர் என்ன பண்ணிருக்கலாம்? 45 plus b equal to 125 divided by 100 into b மாறி இருக்கும். இதை ஃபர்தரா இப்ப நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்கணும். இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 plus b equal to 125 divided by 100 25ஆம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 5/4 b கிடைச்சிருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணி வேல்யூஸ் கொண்டு வரலாம். ஓகேவா. எப்படி அப்படின்னா இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 4 இந்த சைடு ஹோலிஸ்டிக்கா நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. அந்த மாதிரி கன்வெர்ட் பண்றப்போ உங்களுக்கு ஃபைனலா பியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 180 கிடைச்சிருக்கு. இப்ப இந்த ப்ராசஸ நான் ஸ்டேட்மெண்ட் 1 பயன்படுத்தி மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 பயன்படுத்தி என்னால பியோட வேல்யூ கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஓகேவா. கிருஷ்ணராஜ் என்ன சொல்லணும்னு புரியுதாப்பா உனக்கு? இதே மாதிரி இப்ப ஸ்டேட்மெண்ட் 2 நம்ம பயன்படுத்த போறேன். ஸ்டேட்மெண்ட் 2 நான் இங்க மேல எடுத்து எழுதுறேன் பாருங்க. இப்ப ஸ்டேட்மெண்ட் 2 நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 20% ஆஃப் ஏ அப்படின்னா ஏல 20% எவ்வளவு வரும்? 20 வரும். அப்ப 20 plus c equal to 125 divided by 100 into c. இதையும் அதே மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றீங்க. அப்ப 20 plus c equal to 5/4 c வரும். இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சி உடைய வேல்யூ வந்து 80 கிடைச்சிருக்கு. இப்ப 3 வேல்யூ கிடைச்சிருக்கு. ஏ உடைய வேல்யூ 100, பி உடைய வேல்யூ 80, சாரி சி உடைய வேல்யூ 80, பி உடைய வேல்யூ 180, 3 வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க கன்க்ளூஷன் 1க்கு வரீங்க. கன்க்ளூஷன் 1 என்ன சொல்லிருக்கான்? சி இஸ் கிரேட்டர் தென் ஏ பட் லெஸ் தென் பின்னு சொல்லியிருக்கான். ஆமாவான்னு பாருங்க, செக் பண்ணி பார்க்கணும். சி வந்து பாத்தீங்கன்னா ஏவை விட அதிகம், ஆனா பிஏ விட குறைவுன்னு சொல்லியிருக்கான். அப்படி கிடையாது. ஏன்னா ஏ தான் அதிகம், 100 சி 80 தான் இருந்திருக்கு. சரியா. அப்ப இந்த மாதிரி இருக்கு. அப்ப கன்க்ளூஷன்ஸ் 1 அப்படின்றது இன்கரெக்ட். கன்க்ளூஷன் 2 பாருங்களேன். ஏ இஸ் லெஸ் தென் பி. ஆமா,
பிஏ கம்பேரிசன் பண்றப்ப ஏ குறைவா தான் இருக்கு. ஆனா அந்த ஏ வந்து பாத்தீங்கன்னா சிஏ விட அதிகமா இருக்கு. அப்ப கன்க்ளூஷன்ஸ் 2 அப்படின்றது கரெக்ட். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோ. இந்த மாதிரி தான் நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்கணும். புரிஞ்சதா தயாநிதி உங்களுக்கு? ஓகேமா. ஸோ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அந்த சைடில் நீங்கள் சம் சால்வ் பண்ணுறப்ப எழுதி வச்சுட்டீங்கன்னா பக்கத்தில் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஸ் சார். ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 3. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு என்னங்க ஆன்சர் கிடைச்சது? ஏன்னா இதுல கொஞ்சம் லாஜிக்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் கிளாஸ்லையும் டீச் பண்ணது கிடையாது, வேற டெஸ்ட் சீரிஸ்லையும் கொடுத்ததே இல்லை. இதுல எல்லாம் லெசன் பண்ணிக்கோங்க. ஒரு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. 3 செட்டு கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமா கொண்டு போயிருக்கணும். ஓகேவா? இப்போ நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. இந்த மீடியம் நான் எடுத்து எழுதுறேன். MEDIUM இந்த மீடியம் இருக்கு. அடுத்து செகண்டா வந்து பாத்தீங்கன்னா NGDIUM இருக்கு. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க இருந்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து +1 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, செகண்ட்ல இருந்து +2 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ் வேல்யூ தெரியும். M உடைய பிளேஸ் வேல்யூ 13, E உடைய பிளேஸ் வேல்யூ 5, N உடைய பிளேஸ் வேல்யூ 14, G உடைய பிளேஸ் வேல்யூ 7. ஆனா மத்த 4 அப்படியே டிட்டோவா அப்படியே அதே தான் திரும்ப வந்திருக்காங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் லெட்டர்ல மட்டும் +1 +2 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஓகேவா? இது அடுத்தது இந்த N அப்படியே எடுத்து எழுதியாச்சு. N அப்படியே வந்திருக்கு, இந்த G அப்படியே வந்திருக்கு. இங்க D இருக்குல்ல, அந்த சீக்வன்ஸ் பாருங்களேன். என்ன இருக்கு? GMUN இருக்கு இல்லையா? இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த D ல இருந்து +3 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, I ல இருந்து +4 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த UM அப்படியே கடைசி 2 அப்படியே சேமா வந்துட்டாங்க. இதுதான் கான்செப்ட். அப்ப அடுத்தது என்ன வந்திருக்கணும் அப்படின்னா இந்த NGGM அப்படியே இருந்துட்டு இந்த U ல இருந்து +5, M ல இருந்து +6 பண்ணீங்கன்னா U உடைய பிளேஸ் வேல்யூ என்னங்க வந்திருக்கும்? எனிவன்? U க்கு என்னங்க பிளேஸ் வேல்யூ வரும்? 21 வரும். N உடைய பிளேஸ் வேல்யூ என்ன வந்திருக்கும்? 14 வரும். அப்ப 21ல இருந்து 5 ஆட் பண்ணீங்கன்னா 26. 26 யார் இருப்பாங்கன்னா Z இருப்பாங்க. அடுத்தது 14 கூட 6 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருவாங்க? சரி 13 கூட 6 ஆட் பண்ணீங்கன்னா இது M. நான் மாத்தி சொல்லிட்டேங்க. M உடைய பிளேஸ் சொல்லி 13. 13 கூட 6 ஆட் பண்ணீங்கன்னா 19. 19 யார் வந்திருப்பா? எஸ். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா NGGMZS. ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கேட்கிறாங்க. ஏன்னா இதுல இந்த லெட்டர் சீரீஸ்ல வந்து அவங்க எல்லா மாடலையும் கேட்டுட்டாங்க. அதனால எப்படி ஈஸியா கேட்கறதுன்றது தெரியல. அதனால இந்த மாதிரி டஃப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒழுங்கா பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எப்படிங்க அப்ரோச் பண்ணீங்க? எனிவன் சொல்லுங்க பாப்போம். வர்ஷினி நீங்க சொல்லுங்க, இந்த சம் அப்ரோச் பண்ணீங்களா? எஸ் சார். எப்படிமா அப்ரோச் பண்ணீங்க இந்த கொஸ்டினை? 9 + 6 15 சார். 15 × 9 135. அதாவது என்ன சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். 9 + 6 15 சார். 9 + 16 அப்படின்னா 15. தென் அதோட ஃபர்ஸ்ட் நம்பர் 9 ஆல மல்டிபிள் பண்ணா சார். ஓ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 135 னு கிடைச்சிருக்கு. ஓகே. அப்ப இதே மாதிரி அடுத்தது 13யும் 7யும் ஆட் பண்ணா 20. அந்த 20 இன்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 13 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 260. இந்த மாதிரி பேட்டர்ன்ல ட்ரை பண்ணீங்களா நீங்க? எஸ் சார். ஓகே. இதை தாண்டி வேற யாராச்சும் வேற ஏதாவது பேட்டர்ன்ல ட்ரை பண்ணீங்களா? எனிவன்? பூவிலி நீங்க என்ன பேட்டர்ன்ல ட்ரை பண்ணீங்க? நான் இந்த சம் அட்டெண்ட் பண்ணல சார். சரிம்மா, பிரச்சனை இல்லை. ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அப்ரோச் பண்றதுக்கு எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்கும். சிம்பிள் இங்க பாருங்க. ஓகே. வர்ஷினி சொன்னதும் ஈஸி தான். இப்ப இங்க பாருங்க, நான் இந்த செட் கிடைக்கிறேன். 9 + 6 = 135 இருக்கு. அந்த முதல் நம்பர் 9 இருக்கு இல்லையா? அந்த 9 ஸ்கொயர் பண்ணிட்டு அப்படியே அந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுவாங்க. 9 ஸ்கொயர் பண்ணா 81. 9 × 6 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 54. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருப்பாங்க அப்படின்னா 135 வருவாங்க. அதே மாதிரிதான். அப்ப 13 ஸ்கொயர் பண்ணிட்டு 13யும் 7யும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? ஃபைனலா ஆட் பண்ணிக்கணும். அப்ப இதே மாதிரி ஃபைனலா 18 ஸ்கொயர் பண்ணிட்டு
18ஐயும் 15 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஆன்சர் உங்களுக்கு அப்ப 18 ஸ்கொயர்னா சொல்லுங்க வர்ஷினி. 18 ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும்? 324, sir. 324. அடுத்தது பிளஸ் 18 into 15 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 270 வரும். அப்ப 324 பிளஸ் 270னா ஆன்சர் 594. இப்படியும் அப்ரோச் பண்ணிருக்கலாம். ஓகே தானம்மா? இப்படியும் யோசிச்சிருக்கலாம். ஓகேங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. இந்த கொஸ்டின்ஸ் யாராச்சும் அப்ரோச் பண்ணீங்களா? எனிஒன்? ஓகேங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் நான் கிளாஸ்ல டீச் பண்ணிருப்பேன், இல்ல நீங்க ஆல்ரெடி ஒரு நாலேஜ் கெயின் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள்ல வராங்க, n people n பிளேசஸ்ல உட்கார்ற மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இதுல இருந்து ஒரு ஃபேமிலியில ஒரு ஃபாதர், ஒரு மதர், 3 டாட்டர், ஒரு சன், மொத்தமா 6 people இங்க இருக்காங்க. இந்த ஃபேமிலியில 3 கேர்ள் இருக்காங்க, ஒரு மதர் இருக்காங்க, ஒரு ஃபாதர் இருக்காங்க, ஒரு சன் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து சர்க்குலர் டேபிள் சொல்லியிருக்காங்க. அப்ப ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் டேபிள்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சர்க்குலர் டேபிள்ல n people n பிளேஸ்ல உட்கார்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு கான்செப்ட் என்ன? n-1 ஃபேக்டர். இதுதான் ஈஸியான மாடல். நல்லா பாருங்க. சர்க்குலர் கான்செப்ட்ல பெர்மிட்டேஷன் வந்திருக்காங்க. n people n பிளேஸ்ல உட்கார்றாங்க, 6 people 6 பிளேஸ்ல உட்கார்றாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, n-1 ஃபேக்டோரியல். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஓவராலா கண்டுபிடிக்க போறேன். அப்ப என்னோட வேல்யூ 6. அப்போ நல்லா பாருங்க, 6 - 1 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல் உங்களுக்கு தெளிவா தெரியும். என்னமா வேல்யூ வந்திருக்கும்? 120 கிடைச்சிருக்கும். அப்போ 5 ஃபேக்டோரியல்னா 120. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 people 6 பிளேஸ்ல உட்கார்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர்ல எனக்கு 120 வேஸ் இருக்கு. ஆனா அவன் வேற என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கான் அப்படின்னா such that the son always sits adjacent to at least one of his parents. இப்ப அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அத அட்லீஸ்ட் ஓகேவா என்ன இருக்குன்னா ஒண்ணு அவங்க அப்பாவோ இல்ல அம்மாவோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அட்லீஸ்ட்னு வரும் பொழுது அவன் அவங்க அம்மா கிட்டயும் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், இல்ல அவங்க அப்பா கிட்டயும் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், இல்ல 2 பேர் கூட சேர்ந்து உட்கார மாதிரி சென்டர்லயும் உட்காரலாம். அதுதான் அட்லீஸ்ட் அந்த கான்செப்டை செட் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்தை கண்டுபிடிக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கொஸ்டினுக்கு அடுத்து நான் கன்வென்ஷன்ல கொண்டு போறேன். ஏன்னா உங்களுக்கு கன்வென்ஷன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுன்றது தெரியணும். அதுதான் உங்களுக்கு வேணும். ஓகே தானே? சோ இப்ப நான் என்ன ஃபர்ஸ்ட் செய்ய போறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஓகேவா அந்த பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பேரண்ட்ஸோடைய பக்கத்துல அவன் உட்காரக்கூடாது. அதுக்கான கான்செப்ட் நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். திரும்பவும் சொல்றேன், அவன் எனக்கு ஓவரால் வேஸ் கிடைச்சிருச்சு 120. இப்ப அந்த பையன் அந்த பேரண்ட் பக்கத்துல உட்காராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இன் தட் பர்சன். ஓகேவா? அந்த பாய் நோ பேரண்ட், அப்பாவும் அம்மாவும், நோ பேரண்ட் சிட் adjacent to his son. அவங்களுடைய நோ பேரண்ட் சொல்லியிருக்கேன். எந்த அப்பாவும் அம்மாவும் யாருமே அவன் பையன் கிட்ட உட்காராம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி பாசிபிலிட்டி இருக்கு நான் கேட்டிருக்கேன். மொத்தமா அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. இப்ப அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்டயும் உட்காரக்கூடாது, அம்மா கிட்டயும் உட்காரக்கூடாது. கரெக்டா? இப்ப வேற என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? 3 இங்க பாருங்க, அந்த ஃபேமிலில 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. இப்ப அவனுக்கு வந்து அது 3மே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ். ஓகேவா? அந்த சன் அப்ப எங்க உட்கார்ந்து இருப்பான் அப்படின்னா அந்த நல்லா பாருங்க 3 டாட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த 3 டாட்டர்ஸ்க்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். அதாவது 3 டாட்டர்ஸ்ல 2 டாட்டர்ஸ் கூட உட்கார்ந்து இருப்பான். அப்போ அவுட் ஆஃப் 3 டாட்டர்ஸ் கூட 2 டாட்டர்ஸ் கூட உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப இதுக்கான லாஜிக்ஸ் தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். அப்ப மொத்தமா அவனுக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த 3 சிஸ்டர்ஸ் கூட எனி 2 சிஸ்டர்ஸ் கூட உட்கார்ந்து இருப்பான். அப்ப 3C2 அவன் அந்த 2 சிஸ்டர்ன்றதால 2 ஃபேக்டோரியல். இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த 3C2 எப்படி போட்டிருக்கான் அப்படின்னா அவனுக்கு மொத்தம் 3 சிஸ்டர் இருக்காங்க. அந்த 3 சிஸ்டர்ல ஏதாச்சும் 2 சிஸ்டருக்கு இடையில உட்காருவான். அதனாலதான் 3C2ன்னு போட்டிருக்கேன். 2 சிஸ்டருக்கு இடையில உட்காரதுனால
2 ஃபேக்டோரியல். அப்ப இதை நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிடணும். ஓகே தானே? இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணா என்னமா கிடைச்சிருந்திருக்கும்? 3C2 எப்படி எடுத்து எழுதிருப்பீங்க? anyone? 3 அடுத்தது 2 divided by 2 1 into 2 ஃபேக்டோரியல்னா 2. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிருப்பீங்க. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆன்சர் 6ன்னு கிடைச்சிருக்கும். இப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த பையனும் உட்காந்துட்டான், 2 சிஸ்டர் கூட சேர்ந்து உட்காந்துட்டான். அப்போ இன்னும் ஒரு சிஸ்டர் பெண்டிங் இருப்பாங்க, அந்த பையனோட அப்பா அம்மா பெண்டிங் இருப்பாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஓவராலா 3 people இருக்காங்க. அந்த 3 people அப்படின்றது 3 ஃபேக்டோரியல்னு சொல்லுவாங்க. அப்ப 3 ஃபேக்டோரியல் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 6ன்னு கிடைச்சிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இதனுடைய வேல்யூ 6ன்னு கிடைச்சிருக்கு, இதனுடைய வேல்யூ ஒரு 6ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப 6 into 6 36. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட உட்காராத மாதிரியான கண்டிஷனை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க. அப்ப ஓவரால் அது என்ன வந்துட்டுனா 36 வந்திருக்கு. ஓவரால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன இருந்துச்சு? 120 இருந்துச்சு. அப்ப அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க உட்காராத மாதிரி எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கு? 36 வேஸ் இருந்திருக்கு. அப்ப அந்த 120ல இருந்து இந்த 36 சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா 84 கிடைச்சிருக்கும். அப்ப டோட்டல்ல இருந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட உட்காராம இருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னாவே அட்லீஸ்ட் அவங்க அப்பா அம்மா கிட்ட உட்கார இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நீங்க வேல்யூ ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருவீங்க. அதுதான் அந்த 84. திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்க ஈஸியா இருக்கும், ஆனா லாஜிக்ஸா கொண்டு போகணும். இதுல அந்த 3C2 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல்லாம் எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்றதுல ரொம்ப ரொம்ப குரூஷியலான பாயிண்ட்ஸ், அதெல்லாம் தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. டெஸ்ட் எழுதுறப்ப இந்த கொஸ்டின் நீங்க ஸ்கிப் பண்ணிருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா இப்ப ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் ஓகே தானே? ஓகே சார். இத பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரீசனிங்ல ரொம்ப லாஜிக்ஸா கேட்டுருவாங்க. இதெல்லாம் ஈஸிங்க. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மொத்தமா 4 பர்சன்ஸை பத்தி பேசியிருக்காங்க. PQRS சொல்லி 4 பர்சன் பேசியிருக்காங்க. அதுல ரிச், அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாப்பி அப்படின்ற கான்செப்ட் கொஸ்டின் செட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் இஸ் தி ஹாப்பியஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆர் இஸ் தி ஹாப்பியஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, பட் நாட் தி புவரஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆர் அப்படின்றவங்க ஹாப்பியஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஹாப்பி புவர் கான்செப்ட்ல வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே தானே? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆர் இஸ் ரிச்சர் தென் கியூ பட் நாட் ரிச்சர் தென் பி. ஓகேவா? அந்த கியூ பக்கத்துல கமா இருக்கு இல்லையா? நல்லா பாருங்க, ஆர் இஸ் ரிச்சர் தென் கியூன்னு சொல்லி இருக்காங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூ பக்கத்துல கமா போட்டு பட் நாட் ரிச்சர் தென் பி. அந்த கமா கொடுத்துருக்காங்கல்லம்மா, அப்போ அந்த கமா எப்பயுமே இந்த மாதிரி பட் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஆர் இஸ் ரிச்சர் தென் கியூ, ஆர் கியூவை விட பணக்காரங்க, கியூ கமா பட் நாட் ரிச்சர் தென் பின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த தெளிவா எடுத்திருக்கீங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எஸ் ரிச்சஸ்ட் சொல்லிட்டு. ஸோ அப்போ எஸ் கிரேட்டர் தென் ஆர் அப்படின்றது தெரியும். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அந்த பி எப்படி போட்டிருப்பீங்கன்னா கியூ கிரேட்டர் தென் பின்னு போடுவீங்களா, இல்ல ஆர் கிரேட்டர் தென் பின்னு போட்டிருப்பீங்களாமா, இல்ல ஆர் லெஸ் தென் பின்னு போடுவீங்களா? எனிஒன்? இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணீங்களா நீங்க டெஸ்ட் எழுதும் பொழுது? லாவண்யா அட்டென்ட் பண்ணீங்களா? எப்படி அப்ரோச் பண்ணீங்க? ஆர் ஓகே, அப்ப ஆர் லெஸ் தென் பி, ஆர் லெஸ் தென் பின்னு இருந்திருக்கும். அப்போ இதை சிங்க்ரைஸ் பண்ணி எப்படி எழுந்திருக்கலாம்? எஸ் கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் ஆர், ஆர் கிரேட்டர் தென் கியூ. இதுதாங்க ஃபைனல் ஃபார்ம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சுக்கான கான்செப்ட் எழுதிட்டீங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி அப்படின்ற கான்செப்ட செட் பண்ணிருக்காங்க டேட்டாஸ். அதை போய் பார்க்கலாமா? ஓகே, வேற என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ஃபேமிலியில இருக்கிறதுல யார் ஹாப்பியஸ்டா? ஆர் தான் ஹாப்பியஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆர் எடுத்து எழுதிட்டீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா Q is happier than B but not as happy as R
ஓகேவா? ஆர் ஆர் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர் கிரேட்டர் தென் எஸ், எஸ் கிரேட்டர் தென் கியூ, கியூ கிரேட்டர் தென் பி. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாப்பியஸ்டுக்கு அப்படின்ற கான்செப்ட் நீங்க எடுத்திருந்திருக்கலாம். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 4 பேர்ல செகண்ட் ரிச்சஸ்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ரிச்சஸ்ட் யாருங்க? பி. இந்த 4 பேர்ல செகண்ட் ஹாப்பியஸ்ட் யாரு? எஸ். அப்ப ஆன்சர் என்னன்னா பி கமா எஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்ப இருக்க காலகட்டத்திலும் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. ஏன்னா பெரிய பேராகிராஃபா கொடுத்துருவாங்க, ஒரே ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ நீங்க ரொம்ப கவனமா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியும். சரியா? ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்ல போயிட்டு ஷூஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. நிறைய பிராண்ட் இருக்கு. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டினை டேபிள் காலம் போட்டு தான் அப்ரோச் பண்ணிருக்கணும். நோட் பண்ணிக்கணும், நான் டேபிள் காலம் போட்டுக்கிறேன். ஸோ டேபிள் காலம் போட்டு எழுதியிருக்கணும். ஓகேவா? இப்ப அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராண்ட் சொல்லியிருக்கானுங்க, ரேட் சொல்லியிருக்கானுங்க, கலர் சொல்லியிருக்கானுங்க, அது என்ன கைண்ட் ஆஃப் இதுக்கு யூஸ் பண்றன்றத சொல்லியிருக்காங்க. சரியா? நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுறேன். 4 இதுவா நான் பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பிராண்ட், அடுத்தது ரேட், அடுத்தது கலர், அடுத்தது என்ன டைப், எதுக்காக பயன்படுத்துறாருன்னு சொல்லிட்டு மொத்தமா 1 2 3 4 5. ஓகேவா? 5 பிராண்ட் இருக்கு. நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தாங்க நீங்க எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கணும். இவ்வளவு பெருசாக சொல்லி விட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் நைக், புமா, அடுத்தது கேம்பஸ், ரீபுக், பேட்டா. ஓகேவா? அடுத்தது நல்லா லிசன் பண்ணிக்கோங்கம்மா. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா பாருங்க, இந்த புமா, ரீபுக், நிக், இது மூணுமே என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் சொல்லியிருக்காங்க? நிக், அப்ப அது 2 காஸ்ட், ரீபுக் அதுவும் காஸ்ட், அதன் பிறகு புமா அதுவும் காஸ்ட். ஓகே, இதெல்லாம் காஸ்ட். மத்த 3 சீப்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரு? சாரி, மத்த 2 கேம்பஸ் அண்ட் பேட்டா சீப்னு சொல்லியிருக்காங்க. கேம்பஸ் அப்படின்றது சீப்பு, பேட்டாவும் சீப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரேட் எடுத்து எழுதிட்டீங்க. அடுத்து கலர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கலர் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. கேம்பஸ், புமா, பேட்டா எல்லாம் பிளாக்னு சொல்லியிருக்காங்க. கேம்பஸ் எங்க இருக்கு? இது இது வந்து பிளாக் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேட்டா அப்படின்றது பிளாக் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு புமா அதுவும் பிளாக் சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளூ சொல்லியிருக்காங்க. அப்ப நிக் அதுவும் ப்ளூ, அதன் பிறகு ரீபோக் அதுவும் ப்ளூல வந்திருக்கு. அடுத்து என்ன டைப்புக்கு அவர் பயன்படுத்த போறாங்க அப்படின்றது பேசியிருக்காங்க. ஓகேவா? அதை எடுத்து எழுதுறேன் பாருங்க. புமா, கேம்பஸ், நிக் அது எல்லாமே ஸ்போர்ட்ஸா. புமா ஸ்போர்ட்ஸுக்கு பயன்படுத்தியிருக்காரு, கேம்பஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு பயன்படுத்தியிருக்காரு, அதன் பிறகு வந்து நிக் அதுவும் ஸ்போர்ட்ஸ் பயன்படுத்தியிருக்காரு. ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஷுவலா பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப ரிபோக்கும் அதன் பிறகு பேட்டாவும் கேஷுவலா பயன்படுத்தியிருக்காங்க. இதுவும் கேஷுவல், இதுவும் கேஷுவல். கேள்வி என்ன கேட்கறாங்க நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஷூ பிளாக் கலர்ல இருக்கணும், காஸ்ட்லியா இருக்கணும், அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு பயன்படுத்தணும். பாருங்க, பிளாக் கலர்ல இருக்கணும். அப்ப பிளாக்னா இது பிளாக், இது பிளாக், இது பிளாக். பிளாக்கா இருக்கணும், காஸ்ட்லியா இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்க்கு பயன்படுத்தணும். அப்ப இது மட்டும் தானே சூஸ் பண்ண முடியும் புமாவை. நசீமா புரியுதாமா எப்படி அப்ரோச் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு? அப்ப காஸ்ட்லியாவும் இருக்கணும், பிளாக்காவும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்க்கு பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னா யார் வருவாங்கன்னா புமா மட்டும் தான் வருவாங்க. அப்போ ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸை கொண்டு போங்க, நிச்சயமா ஆன்சர் வந்து ஈஸியா பண்ண முடியும். நீங்க அப்படியே சைட்ல எழுதி வச்சுலாம் டேபிள் காலம் போடாம சும்மா அப்படி ரேண்டமா எழுதி மூவ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடிச்சடிச்சு போற மாதிரி இருக்கும், நீங்க மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஸ்டினாவது இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஓகே ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 15 டேட்டா சஃபிஷியன்சி. ஓகேங்க, நல்லா லிசன் பண்ணுங்க.
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டேட்டா சஃபிஷியன்ஸ்மா இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே இருந்தா போதும். நான் இதை எப்படி யோசிக்கிறேன் அப்படின்றது நல்லா லிசன் பண்ணுங்களேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவன் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறான்னு பாருங்களேன். லாவண்யா இருக்கீங்களா? ஏன்னா லாவண்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட், இந்த டெஸ்ட்ல கொஸ்டின் நம்பர் 72 வந்து பாத்தீங்கன்னா வேற ஆன்சர் வரும்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அவங்க தவறுதலா கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன கேட்கறேன்னா யாராச்சும் எனக்கு அன்மியூட் பண்ணி பேசுங்க. முதல்ல இன்டிஜர்னா என்னன்னு எனக்கு யாராச்சும் சொல்லுங்க. ஏன்னா 72வது கொஸ்டின் லாவண்யா டவுட்னு கேட்டிருந்தாங்க, தப்பா போட்டு வந்துட்டாங்க அவங்க. அதனால நான் சொல்றேன் இன்டிஜர் அப்படின்னா என்ன, அது மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். எனிஒன் இன்டிஜர்னா என்ன? யாரெல்லாம் இன்டிஜர்ல வருவாங்க சொல்லுங்க பாப்போம். எனிஒன் அன்மியூட் பண்ணி பேசுங்க. நர்மதா நீங்க சொல்லுங்க, இன்டிஜர்னா என்ன? Sir, negative numbers, 0 positive numbers. அதுதான் இன்டிஜர். இன்டிஜர் அதாவது இன்டிஜர்னா ஃபிராக்ஷன்ஸ்ல சொல்ல முடியுமா என்னால? No, sir. டெசிமல்ல சொல்ல முடியுமா? முடியுமா முடியாதா? No, sir. ஓகே, அப்ப இன்டிஜர் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே தானே? இதுதான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், இன்டிஜரை தெளிவா படிச்சுட்டு போங்க. 2024 CSATல 6 கொஸ்டின் இன்டிஜர் என்ற டேர்மை பயன்படுத்தி கேட்டிருந்தான். அப்ப கேள்வி இங்க என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, நமக்கு கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்கிறான், இஸ் தி இன்டிஜர் என் ஏதோ ஒரு இன்டிஜர் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு உங்ககிட்ட கேட்கிறான். அப்ப அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் 1 நான் இப்ப எடுக்கிறேன். ஓகேவா? நல்லா பாருங்க. இப்ப ஸ்டேட்மெண்ட் நான் 1 எடுக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க? the sum of the, நல்லா பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 நான் எடுக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் 1 எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்? the sum of the digit of n is divisible by 3. இப்போ ஏதோ ஒரு அந்த நம்பர் இருக்கு, ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நானே எழுதுறேன் 123. இந்த 123ல வந்திருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்றீங்க அப்படின்னா அது 3ஆல டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்கறாங்க. செக் பண்ணி பாருங்க, ஆகுமா? ஸ்டேட்மெண்ட் 1க்கு நான் எடுத்து எழுதியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, ஆகுது. சரி, ஓகே. இது ஸ்டேட்மெண்ட் 1க்கு நான் எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ இங்க பாருங்க, நான் ஒரு நம்பர் கொடுத்தேன். அந்த ஸ்டேட்மெண்ட் 1 சொல்லுங்க, அந்த சம் ஆஃப் தி டிஜிட், ஒரு டிஜிட் இருக்கு. அந்த நல்லா பாருங்க, அந்த n அப்படின்றது ஒரு நம்பர். அந்த n அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேமா, ஓகேவா? அந்த n அப்படின்ற நம்பர்ல வந்திருக்கு எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா அது 3ஆல டிவிசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இஸ் தி இன்டிஜர் இஸ் கொஸ்டின் வந்து அப்படியே ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு அப்படியே டக்குன்னு கொஸ்டினுக்கு வரணும் நீங்க உடனடியா. ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸாம்பிள் 123 ஒரு நம்பர் கொடுத்தேன், அது ஆகுது, அது சாட்டிஸ்ஃபைஸ் ஆச்சு, உடனடியா வந்து கொஸ்டின் டேலி ஆகுதான்னு பாக்குறீங்க. ஆமா, அந்த 123 அப்படின்றது வந்து 3ஆல டிவிசிபிள் ஆகுது. அப்போ கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு என்னால ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே வச்சு ஆன்சர் பண்ண முடியும். அப்படியே இப்ப ஸ்டேட்மெண்ட் 2க்கு நீங்க வரீங்க பாருங்க. நான் இப்ப ஸ்டேட்மெண்ட் 1 அழைக்க போறேன். ஸ்டேட்மெண்ட் 2க்கு நான் வரேன். ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, the difference between the last 2 digit. நான் ஏதோ ஒரு நம்பர் நான் இப்ப எடுக்கிறேன், ஏதோ ஒரு நம்பர். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன நம்பராக நான் எடுக்கிறேனே. இப்போ இந்த 25 ஒரு நம்பர் எடுக்கிறேன். இந்த 25 ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் இல்லையா? இந்த 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா ஸ்டேட்மெண்ட் 2ல கொடுத்திருக்கான். நீங்க ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, அது எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் இருக்கலாம். அந்த 2 நம்பர்ல அந்த நம்பர்ல லாஸ்ட் 2 டிஜிட் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது 3 டேபிள் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்கறாங்க. ஆமாவா? 25ன்னு இருக்கு. சிம்பிள் முக்கியம் இல்ல, விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு இன்டிஜர் அப்படின்னாவே உங்களுக்கு மைனஸ்லயும் வரும், பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் வரும். இப்போ நான் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 25ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இது ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 2 - 5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 3ன்னு வரும். அப்போ இது ஸ்டேட்மெண்ட் 2 டேலி ஆகுது. ஆனா கொஸ்டினுக்கு வாங்கல, நீங்க எடுத்த 25 அப்படின்றது கொஸ்டினுக்கு வாங்க. இப்போ 25 ஒரு நம்பர் எடுத்தீங்க, அது 3ஆல டிவிசிபிள் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. நீங்க சார் ஸ்டேட்மெண்ட் 2க்கு நான் 25 மட்டும் தான் எக்ஸாம்பிள் எடுக்கணுமா கேட்டா நோ. இன்னொரு எக்ஸாம்பிள் 13 எடுக்கிறீங்க. இப்போ நீங்க 13 எடுக்கிறப்ப டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 3 - 0 என்ன கிடைக்கும்? 3. இந்த 3ஆல டிவிசிபிள் ஆகும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 டேலி பண்ணுது. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க பாப்போம். நீங்க எடுத்த 30 3ஆல வகுப்படுமா? ஆமா, வகுப்படும். அப்ப இங்க டேலி ஆகுது இல்ல? அதனால ஸ்டேட்மெண்ட் 2க்கு எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனாலும் என்னால உறுதியா ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. அதனாலதான் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் alone to sufficient to answer for in this question. புரிஞ்சுதுங்களா? இந்த கொஸ்டின் எப்படி இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தானே? திரும்பவும் சொல்றேன், டேட்டா சஃபிஷியன்சி அவ்வளவு ஈஸி கிடையாது. குட்டி குட்டி கான்செப்ட், அந்த மூமெண்ட்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது லாஜிக்ஸ். அது நீங்க வந்து யோசிச்சா மட்டும் தாங்க கிடைக்கும். ஓகே தானே?
ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி சின்ன நம்பர் 25 30 அப்படி 123 எல்லாம் எடுத்தாங்க. உங்க வேற பண்ணீங்க, எந்த நம்பர்னாலும் வச்சு போட்டுருக்கலாம். எனக்கு தேவை கான்செப்டோட நீங்க ப்ராப்பரா சம் அப்ரோச் பண்ணிருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் வந்து ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அல்டர்னேட்டிவ் சீரிஸ் எடுத்துக்கோங்களேன். அல்டர்னேட்டிவ் சீரிஸ் ஏ இ ஐ ஓ, அல்டர்னேட்டிவ் சீரிஸ் எல்லாமே எனக்கு வவல்ஸ். அப்போ பாருங்க, ஏ வந்துடுச்சு, இ வந்துடுச்சு, ஐ வந்துடுச்சு, ஓ. அடுத்த வவல் யாருங்க வந்திருக்கணும்? யூ. மறுபடியும் யூ வந்துட்டு மறுபடியும் அடுத்த மாதிரி ஏஐஓ அப்படின்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் யூன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப லாஸ்ட் ஆப்ஷனும் வராது, செகண்ட் ஆப்ஷனும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ இல்ல பில தான் வந்திருக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பி உடைய பிளேஸ் வேல்யூ என்னங்க வந்திருக்கும்? எனிஒன்? பி உடைய பிளேஸ் வேல்யூ ஃபார்வர்ட் ஆர்டர்ல 16, எஸ்னா 19, ஒய் அப்படின்னா ஒய்னா என்னமா கிடைச்சிருக்கும் பிளேஸ் வேல்யூ எனக்கு? 25, ஹெச்னா 8. இப்ப இந்த லாஜிக்ஸ் நம்பர்ஸ் எப்படி போயிருக்கு அப்படின்னா, முதல்ல 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அடுத்து 6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அடுத்து 9 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அடுத்து 12 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி போய்கிட்டே இருந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி வரப்போ அடுத்தது எனக்கு அந்த இடத்துல நீங்க என்ன போட்டிருப்பீங்க? டி வர மாதிரி இருந்திருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் யூ கமா டி. இந்த சம் யாராச்சும் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்களாமா டெஸ்ட்ல எழுதும் பொழுது? எனிஒன் ஸ்கிப் பண்ணீங்களான்னு கேட்கிறேன். திட்டமாட்டமா ஸ்கிப் பண்ணிருந்தா ஓகே, பரவாயில்ல. இப்ப லேர்ன் பண்ணிக்கோங்க, இப்படி யோசிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானே? ஏன் திரும்பவும் சொல்றேன், கடைசி 10 நாள்ல ஒரு 2 hours டிஸ்கஷனுக்காக போட்டுறீங்க. சும்மா ஏனோ தானாலும் அட்டன் பண்ணாதீங்க. புரியலன்னா கேளுங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்க பர்சன்டேஜ்ல படிச்சிருப்பீங்க. பர்சன்டேஜ்ல படிக்கிறப்ப சில லாஜிக்ஸ் நீங்க லேர்ன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகேவா? ஃபிராக்ஷன்ல நீங்க சில விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. என்ன தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஏன்னா குட்டி குட்டி லாஜிக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா நீங்க மாட்டிப்பீங்க. ஓகேவா? இப்போ பர்சன்டேஜ் இருக்குல்ல, நம்ம பர்சன்டேஜ்ல பேஸ் வேல்யூ 100. இப்போ நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன்ல இருந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண தெரியணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு 1/2 இருக்கு. இந்த 1/2 வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் வந்து பர்சன்டேஜ்ல சொல்லலாம். என்னமா சொல்லியிருந்திருப்பீங்க? 100 மல்டிபிள் பண்ணி என்னன்னு சொல்லியிருப்பீங்க? 50% சொல்லியிருப்பீங்க. 1/4 இருக்கு. 1/4 கன்வெர்ட் பண்ணுங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? 25% சொல்லியிருப்பீங்க. அப்ப இதே மாதிரி நல்லா பாருங்க, இதே மாதிரி இருக்கு எனக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்ப எனக்கு ஃபிராக்ஷன்ல இருந்து பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணணும்னா 100 மல்டிபிள் பண்ணிருக்கணும். அடுத்தது நீங்க பர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷனா பண்ணணும்னா 100 டிவிசில் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு 70% இருக்கு. இதை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுங்கன்னா 70/100 போட்டு நீங்க 7/10 சொல்லுவீங்க. அப்ப இதே மாதிரி நான் என்ன கேட்கறேன்னா 37.5 divided by 100 இது எனக்கு ஃபிராக்ஷன்ல சொல்லுங்கன்னு சொன்னா என்னமா சொல்லிருப்பீங்க? 37.5 divided by 100 ஃபிராக்ஷன்ல சொல்லுங்கன்னா என்ன சொல்லலாம்? 3/8 சொல்லலாமா? சொல்லலாமா முடியாதா? சரி வாங்க. ஓகேங்க, ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 37.5% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் எல்லாமே பாய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நல்லா பாருங்க, ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கேர்ள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 37.5. உங்களுக்கு இப்பதான் சொல்லி கொடுத்தேன் எப்படி பர்சன்டேஜ் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்ப 37.5 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிராக்ஷன்ல சொன்னீங்கன்னா 3/8 சொல்லுவீங்க. ரிமைனிங் எல்லாமே பாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப டோட்டல் கேர்ள் 3/8னா டோட்டல் பாய் என்னமா வந்திருப்பாங்க? நிர்மதா என்ன வந்திருப்பாங்க? டோட்டல் பாய் 5/8. 5/8 எப்படிமா சொல்றீங்க? ஏன்னா ஓவராலா 8 இருக்கு. அதுல 3 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கேர்ள் படிச்சா ரிமைனிங் 5 வந்து பாய்ஸ்க்கு வந்துருக்கும். ஸோ அதனால 5/8 இப்படிதான் நீங்க வச்சிருக்கணும். ஓகேவா? இது அடுத்தது இப்ப எனக்கு ஓவரால் ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியாது. ஃபர்தரா நான் கொஸ்டினை படிக்கிறேன். இப்போ இதுல டோட்டல் கேர்ள் 3/8, அதுல 80% கேர்ளும் டோட்டல் பாய் 5/8, அதுல 70% பாயும் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எனக்கு ஓவரால் கவுண்ட் பாருங்க, அந்த ஃபிராக்ஷன்ல 3/8 5/8 வந்திருக்கு. அப்புறம் டினாமினேட்டர்ல 8 தான் வந்திருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா
அழகா ரவுண்டா அண்டர்லாம் இங்க வைக்க வேண்டாம், மாட்டிப்பீங்க. அப்ப டோட்டல் ஸ்ட்ரென்த் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து அந்த ஸ்கூல்ல டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் 80x, அதோட எக்ஸோட மல்டிபிள் இருக்கும். அப்ப 80xன்னு வச்சிருக்கீங்க. அப்ப இந்த 80xல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கேர்ள்ஸ் எவ்வளவு இருப்பாங்க? 80xல 3 அப்படின்னா கேர்ள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30x. அப்ப பாய் எவ்வளவுங்க இருந்திருப்பாங்க? 50x இருந்திருப்பாங்க. இப்ப இந்த டேட்டாவை பாருங்களேன். அப்ப கேர்ள் 30x இருக்காங்க, பாய் 50x இருக்காங்க. இந்த 30xல 80% கேர்ள் வந்து கலந்துருக்காங்க. ஓகே தானே? மூவ் பண்ணுங்க. அப்ப நல்லா பாருங்க. இப்ப இந்த 30 லிசன் பண்ணிக்கோங்க. ஓவரால் கேர்ள் வந்து 30% 30x இருக்காங்க. அந்த 30x வந்து பாத்தீங்கன்னா அதுல 80% கேர்ள் கலந்துக்கிட்டாங்க. அப்ப 20% கேர்ள் கலந்துக்கல. அதே மாதிரி பாய்ஸ் வந்து 50xன்னு வச்சிருக்கேன். அதுல 70% பாய்ஸ் கலந்துக்கிட்டாங்க, 30% பாய்ஸ் கலந்துக்கல. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி ஸ்கூல் டு நாட் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்கள பர்சன்டேஜ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, நாட் பார்ட்டிசிபேட் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப நாட் பார்ட்டிசிபேட் அப்படின்னா ஓவரால் கேர்ள் 30x. அந்த 30xல எத்தனை பர்சன்டேஜ் கேர்ள்ஸ் கலந்துக்காம இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். 20%. அப்ப 20/100 பிளஸ் அதே மாதிரி பாய்ஸ் வந்து ஓவராலா 50x, அதுல 30% பாய் கலந்துக்குல. ஸோ இன்ட்டு 30/100. இதை சிம்பிளிகேஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா காமன் நம்பர் இங்க 20, இங்க 5. அப்ப இங்க 6xன்னு கிடைச்சிருக்கும், இங்க 50, இங்க 2. ஓகே, ஃபர்தரா பண்ணீங்கன்னா இங்க 15x கிடைச்சிருக்கும். அப்ப ஓவராலா எனக்கு 21x வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காம்படிஷன்ல கலந்துக்கவே இல்லை. இப்போ ஓவராலா எனக்கு இனிஷியலா எவ்வளவு பீப்புள் இருந்தாங்க? ஓவரால் கவுண்ட் 80x இருந்தாங்க. 80x எத்தனை எக்ஸ் இப்ப ஓவரால் கலந்துக்காம இருந்தாங்க? 21x கலந்துக்காம இருக்காங்க. இன்ட்டு 100% கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல், அப்புறம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ 21 × 10/8ன்னு இருக்கும். இதுல காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டெசிமல்ல தான் வரும், பரவாயில்லை. அப்ப ஆன்சர் 26.25% வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காம்படிஷன்ல கலந்துக்காம இருந்திருக்காங்க. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து. புரிஞ்சுதுங்களா நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு? இன்னும் சில பேர் இதை பர்சன்டேஜ் மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க ஆரம்பத்துல இருந்தே. அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. திரும்பவும் சொல்றேன், ஒரு கொஸ்டினை படிக்கும் பொழுது நமக்கு தகுந்த மாதிரி ஈஸியா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப எளிமையா இருக்கும். ஓகே தானே? ப்ராப்பரா நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ஓகேமா. அடுத்ததா ஒரு கொஸ்டின் இருக்கு. சில பேர் இதை வந்து நான் ஆல்ரெடி பழைய கொஸ்டின் பேப்பர்ல இதை 32y + 20y இருந்திருக்கும். அது எரர்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் புது கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிருந்தேன். உங்கள சில பேர் அதை பார்க்கல, நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டுட்டீங்க. ஸோ பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. இப்ப இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்களேன். என்னமா இருக்கு? m = 32y + 20y. இந்த கொஸ்டினுக்கு என்னங்க ஆன்சர் கிடைச்சது? யாருக்காவது கிடைச்சாங்களா ஆன்சரு? எனிஒன்? ஓகேங்க, 6. வெரி குட்மா. m = 32y + 20y இருக்கு. அதுல y அப்படின்றது அவனே சொல்லிட்டான் ஒரு ஆட் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆவாங்க? ஜென்ரலா 1ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. y அப்படின்றது ஒரு ஆட் நேச்சுரல் நம்பர்னு அவன் சொல்லிட்டான். இதுதான் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்ப which of the following need not be factor of mன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன் பாருங்க. ஜெனரல் ஃபார்முலா இது. a⁴n + b⁴n இஸ் ஆல்வேஸ், எழுதிக்கோங்க, ஆல்வேஸ் divisible by a + b when n is odd. ஓகே தானே? கண்டிஷன் சொல்லிட்டான். இப்போ n அப்படி y அப்படின்றது ஒரு ஆட் நம்பர் கொடுத்துட்டான். நம்ம விருப்பம் தான். அந்த ஆட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருவேளை y-க்கு வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துக்கோங்களேன். 1ன்னு கொடுங்க. அப்போ கண்டிஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? இஃப் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டான் அவனே? இஃப் y is odd. அப்போ இந்த 32/y + 20/y வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இப்ப என்ன நான் y-க்கு 1ன்னு கொடுக்குறேன். அப்போ y-க்கு 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னவா இருக்கும்? 32 + 20. அப்போ எக்ஸாக்ட்லி divisible by
என்னது 52. அப்ப எம்னு ஒரு நம்பர் இருக்கு, அந்த எம் கண்டிப்பா 52ஆல டிவிசிபிள் ஆகும். அவ்வளவுதாங்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் ஒய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 3 5 இந்த மாதிரி கொடுத்துட்டே போவேன். நான் ஒய்க்கு 1 மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். அப்ப இது தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப சிம்பிளா 52க்கு ஃபேக்டர் எடுங்க. 1 into 52, 2 into 26, 4 into 13. இப்போ இந்த 1 into 52, 2 into 26, 4 into 13ல பாருங்க, ஆப்ஷன்ல 4 இருக்கு, 13 இருக்கு, வேற யாரு இருக்கா, 26 இருக்கு. அப்ப 6 தான் வந்து பாத்தீங்கன்னா 52க்கு ஃபேக்டரா வந்திருக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் ஒன் 6. நோட் பண்ணிக்கோங்க. இப்படி தாங்க இதை அப்ரோச் பண்ணிருக்கணும். அப்ப அந்த எம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நாட் டிவிசிபிள் பை 6. ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க, இதுவும் நம்பர் சிஸ்டம் தான், கொஞ்சம் ரீட் பண்ணுங்கம்மா. ஓகேமா. ஸோ இதுவும் நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் அண்ட் இண்டிஜரா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறாங்க. உங்ககிட்ட கேட்கறாங்க எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்றது இண்டிஜரா அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது ஒரு இண்டிஜரா கேட்டிருக்காங்க. அப்ப நிதானமா தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1, 2x plus y is an integer அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 1ல. ஸ்டேட்மெண்ட் 2ல x plus 2y is an integerன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? நான் இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கிட்டு அதுல எக்ஸ் இருக்காங்க, ஒய் இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல நான் எக்ஸுக்கு 1.5 கொடுக்குறேன், ஒய்க்கு வந்து பாத்தீங்க நம்ம விருப்பம் தாங்க வேலையை கொடுக்கறது, ஒய்க்கு 2 கொடுக்குறேன். ஓகே தானே? இப்போ நான் எக்ஸுக்கு 1.5 வச்சிருக்கேன், ஒய்க்கு 2 கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இதுல நான் கொண்டு வந்து ஸ்டேட்மெண்ட் 1 முதல்ல செக் பண்ணி பார்க்க போறேன். ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன இருக்கு? 2x plus y. 2x plus y அப்படின்னா 2 into 1.5 என்ன கிடைச்சிருக்கும்? 3 கிடைச்சிருக்கும். பிளஸ் 2 அப்படின்னா 5. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 2x plus y அப்படின்றது an integer. ஆமா. ஆனா இதை கொண்டு வந்து given question அந்த x ஓட வேல்யூயும் y ஓட வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணுங்க பாப்போம், என்ன கிடைக்கும்? 3.5 வரும். ஆனா இண்டிஜர்னா எப்படி இருக்கணும்? உங்களுக்கு நேச்சுரல் நம்பரா இருக்கணும். அது நெகட்டிவ், சாரி, அதாவது நம்பர்ஸ் தான் இருக்கணும். நெகட்டிவா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், டெசிமல் இருக்க கூடாது. ஓகேவா? அப்ப இந்த ஒரு கண்டிஷன்ஸ். அப்படியே மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1லயே எக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? 1ன்னு கொடுங்க, ஒய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு கொடுங்க. இப்ப கண்டிஷன் செக் பண்ணி பாருங்க. இந்த 2x plus yல செக் பண்றப்போ எனக்கு என்னவா மாறி இருக்கும்? 2 plus 2ன்னு மாறி இருக்கும். அப்போ 4. அப்ப எனக்கு 2x plus y அப்படின்றது ஒரு இண்டிஜர் தெரிஞ்சு போயிடுச்சு. இதை கொண்டு வந்து அந்த x plus yல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 plus 2னா 3. ஆமா. அப்ப இந்த கான்செப்ட்ல எனக்கு டேலி ஆகுது, மேல இருக்கக்கூடிய கான்செப்ட் எனக்கு டேலி ஆகல. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு என்னால ஆன்சர் பண்ண முடியாது. இதே மாதிரிதான் ஸ்டேட்மெண்ட் 2க்கும் வரும். ஸ்டேட்மெண்ட் 2ல கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா, நல்லா லெசன் பண்ணுங்க. x plus 2y, எக்ஸுக்கு 1.5 வச்சுக்கோங்க, ஒய்க்கு 2ன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா? அப்ப கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் அண்ட் இண்டிஜரான்னு சொல்லிட்டு உங்களால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்க முடியும்? ஸ்பெசிபிக்காலாம் சொல்லியிருக்க முடியாது. அதனாலதான் கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆப்ஷன் டி, the question cannot be answered even by using both statement together. நான் தனித்தனியா பண்ணாலும் சொல்ல முடியாது, ரெண்டுத்தையும் மெஷ் பண்ணி சொன்னாலும் சொல்ல முடியாது. ஏன்னா வெவ்வேறு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னால உறுதியா எக்ஸ் பிளஸ் ஒய் ஒரு இண்டிஜர் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இண்டிஜரா வருது, சம்டைம்ஸ் இண்டிஜரா வராது. ஓகே தானே? புரிஞ்சுதா? சோ அப்ப கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 20. ஓகேமா. இது என்ன சொல்லியிருக்காங்க? PQRS அப்படின்னு 4 டெஸ்ட், அதாவது PQRS அப்படிங்கிறது டெஸ்ட். அதாவது PQRS மொத்தம் 4 பேர் இருக்காங்க, அவங்க டெஸ்ட் எழுதியிருக்காங்க. ஓகேவா? வாங்க அப்ரோச் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? ஸ்டேட்மெண்ட் 1, அது கொஸ்டின் என்னன்னா, has
P scored more marks than Q அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியல, கண்டுபிடிக்கலாம். The sum of marks P and Q. P and Q and என்ன சிம்பிள் பிளஸ் P and Q ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மூவ் பண்றேன். P and Q ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, R plus S. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1ல சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the sum of mark P plus S more than the Q plus R. அப்ப இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, P scored more than Q1 கேட்டிருக்காங்க. என்னால வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் 1ல ஒரு கண்டிஷனும் ஸ்டேட்மெண்ட் 2ல ஒரு கண்டிஷன் வந்திருக்கு. இந்த ரெண்டு கண்டிஷனையும் மெர்ஜ் பண்ணா கூட என்னால யாரு ஹை ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ப்ராப்பரா எடுக்க முடியாது. பிகாஸ் P Qவும் கம்பேரிசன் பண்ணி பேசியிருக்காங்க. என்னால Pயும் Qவும் கம்பேரிசன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா Pயும் Qவும் ஆட் பண்ண ஈக்குவல் டு R plus S சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல P plus S greater than Q plus R சொல்லியிருக்காங்க. நீங்க இதுல என்ன பண்ணிருப்பீங்க, ட்ரையல் அண்ட் எரர்ல வேல்யூஸ் கொடுத்து பார்த்து இருந்திருப்பீங்க. PQRSக்கு நீங்களாவே ரேண்டமா வேல்யூஸை வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னாலும் டேலி பண்ண முடியாது. அப்ப கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டினும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணா கூட என்னால ஆன்சர் சொல்ல முடியாது. இந்த மாதிரி மேலோட்டமா கொண்டு போயிடுங்க. இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின் செட் பண்ணிருக்கானா நீங்க அழகா ஓட்டி விட முடியும். அங்க போயிட்டு வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா மாட்டிப்பீங்க. திரும்பவும் சொல்றேன், நிச்சயமா நீங்க மாட்டிப்பீங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்தது ஆக்சுவலி இப்போ இந்த ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இது 2024ல கேட்ட ஒரு சிசெட் கொஸ்டின் பேப்பர் தான். இந்த கொஸ்டினுக்கு யாருக்காவது ஆன்சர் கிடைச்சதா? கொஸ்டின் நம்பர் 21க்கு எனிவன் கிடைச்சிருக்காங்களா? எஸ் சார். என்னமா கிடைச்சது ஆன்சர்? என்ன கிடைச்சிருக்காங்க? பரவாயில்ல, ஏன்னா நான் ஒரு மாடல் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன்ல. நீங்க எப்படி யோசிச்சீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, அதுக்கு தான் கேட்கறேன். 75%. வெரி குட் மா. 75 எப்படிமா அப்ரோச் பண்ணீங்க சொல்லுங்க பாப்போம் ஸ்டெப்ஸ். A square is equal to half B square, sir. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ ஏரியா, எனக்கு ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரலா என்ன ஃபார்முலா பயன்படுத்திருப்பீங்க? ஏ ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு டயகனல் இருக்கப்ப இது யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் டி ஸ்கொயர்னு இருக்கு. ஓகே வர்ஷினி, நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா டயகனல் வந்து பாத்தீங்கன்னா டின்னு வச்சுக்கோங்க. அந்த டயகனல் டி அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இஃப் தி டயகனல் ஆஃப் தி ஸ்கொயர் பிகம் ஆஃப், அப்போ அந்த டயகனல் டி இருந்தது ஆஃப் மாறினா d/2 மாறி இருக்கு. அந்த மாதிரி நீங்க வச்சு சம் அப்ரோச் பண்ணீங்களா? எஸ் சார், d/2ன்னு வச்சேன் சார். ஸ்கொயர்ங்கறனால d/4. புரியுதுமா? நீங்க பண்ணி இருக்கிறது எனக்கு என்னன்றது தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அப்ப கன்வென்ஷன்ல பண்ணிருக்கீங்க. அப்ப இது ஜெனரல். ஓகே, நீங்க பண்ண மாதிரி நான் சொல்றேன். அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த டயகனல் டி அப்படின்றது d/2 மாறிடுச்சு. இப்ப என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்கான். ஒரிஜினல் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் டி ஸ்கொயரு. அப்ப நியூ ஏரியா என்னவா மாறி இருக்கும், எனக்கு ஆஃப் d/2 ஹோல் ஸ்கொயர்னு இருந்திருக்கும். அப்ப ஆஃப் இன்ட்டு d²/4 வந்திருக்கும். அப்ப நியூ ஏரியா என்ன வந்திருக்கும், நியூ ஏரியா எனக்கு d²/8. கரெக்டா? அதாவது 1/8 d² வந்திருக்கும். இதுதான் நியூ ஏரியா. அப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா உனக்கு 1/2 d² இருந்துச்சு. இனிஷியலி பாருங்க, இனிஷியலா உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, ஒரிஜினல் இதுதான் 1/2 d² இருக்கு. இப்ப புதுசா என்ன கிடைச்சிருக்கு உனக்கு, 1/8 d² கிடைச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணணும். இந்த மேலையும் கீழையும் 4ஆல மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு 4/8 d² மைனஸ் 1/8 d² கிடைச்சிருக்கும். இது சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து 3/8 d² கிடைச்சிருக்கும். அவன் பர்சன்டேஜ் கேட்டிருக்கான் இல்லையா, இது ஃபர்தரா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஃப்ரம் வேல்யூ இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு, ஒரிஜினல் வேல்யூ 1/2 d². இப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆயிருக்கு, 3/8 d² இன்ட்டு 100% அனுப்பிக்கிறீங்க. இதை சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 75 கிடைக்கும். இப்படியா வருஷம் நீங்க பண்ணீங்க? சார் நான் இவ்ளோ லென்த்தா போடல சார். நான் உனக்கு டீடைலா சொல்லி கொடுத்திருக்கேன். மேபி நீ சிம்பிளிகேஷன்ல குறைச்சிருப்ப. எஸ் சார், 1/4 காமனா வெளில எடுத்துட்டேன் சார். 1/4 இன்ட்டு 1 என்னன்னா 25% ஏரியா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நானே. ஓகே, அப்போ இந்த மாதிரி கொடுத்திருக்கானா இப்ப கன்வென்ஷன்ல எப்படி போட்டுக்கணும் புரிஞ்சதா தயாநிதி? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? சத்யஸ்ரீ புரிஞ்சுதா நான் எப்படி அப்ரோச் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு? கிருஷ்ணா, நசிமா, யுவஸ்ரீ
ஓகே, இப்ப இந்த மாதிரி சொல்றான்ல, அவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ணலாம். சிம்பிள். நல்லா லிசன் பண்ணு, உனக்கு தெளிவா தெரியும். இங்க பாரு, நம்ம விருப்பம் தான். சொல்லுங்க பாப்போம். டயகனல் கொடுத்துருக்கப்ப ஏது கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? ஸ்கொயருக்கு ஆஃப் டி ஸ்கொயர். நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நம்ம விருப்பம் தானே நான் சொல்லியிருக்கேன். ஒரிஜினல் டயகனல சிம்பிளா 2ன்னு வச்சுக்கோ. நம்ம விருப்பம் தான். அப்ப ஆஃபா இருக்குன்னா இப்ப நியூ டயகனல் என்னவா மாறி இருக்கும்? உங்களுக்கு புது டயகனல் 1ஆ மாறி இருக்கும். இப்ப இத வச்சு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா உனக்கு வேல்யூவாவே கிடைச்சிருக்கும். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உனக்கு எல்லாருக்குமே? அப்ப நீ எதுக்கு அந்த டின்னு வச்சுக்கிற, d/2ன்னு போட்டுக்கிறதுல வேண்டாம். சிம்பிள். நீ தாராளமா ஃபிக்ஸ் பண்ணலாம் வேல்யூவை. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டயகனல் 100ன்னு வச்சுப்பாங்க. ஆஃப் ஆகுதுன்னா இன்னொரு புது டயகனல் 50 கூட வச்சுப்பாங்க. அது உன் விருப்பம் தான். இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பெருசா போயிடும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரிஜினல் டயகனல் சிம்பிளா 2ன்னு வச்சுக்கோ. அதுல ஆஃப்னா 1. அப்ப இதே கான்செப்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ற அப்படின்னா ஃபைனலா உனக்கு அழகா சம்ஸ் முடிஞ்சு போயிடும். 3/2 டிவைட் பை ஒரிஜினல் 2 மேல 3/2 டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்ட்டு 100 போட்டீங்கன்னா உனக்கு அழகா 75 கிடைச்சிடும். அப்ப இந்த மாதிரி பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸி. நீங்க கிளாஸ் அப்ப இந்த மாதிரி நான் வேல்யூ அசீம் பண்ணலாமா சார்? தாராளமா அசீம் பண்ணலாம். பட் அந்த மூமெண்ட்ல உனக்கு டக்கு கிளிக் ஆகணும். ஸ்டோரி லிங்க் பண்ணு. d/2 எல்லாம் வச்சுன்னா உனக்கு டெரைவ் மாதிரி பண்ணிட்டு வர மாதிரி போயிடும். புரிஞ்சதா வர்ஷினி? Yes, sir. ஓகேம்மா, ஃபைன். கொஸ்டின் நம்பர் 25. என்னமா ஆன்சர் கிடைச்சது? ஸ்டோரி புரிஞ்சிருந்தா செம்ம ஈஸிங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா பாருங்க. ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் டேட் லைன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா, வெஸ்ட் டு ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போறப்ப டே வந்து கெயின் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரி எப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா 5 PM ஆன் 1st Mayன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா தென் அந்த விச் டேட் அண்ட் வாட் டைம் வில் ரீச் ஹிஸ் டெஸ்டினேஷன் இஃப் ஹோல் ஜான்வரி வந்து பாத்தீங்கன்னா 9 hours ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி போயிருக்கப்ப இன்னிய டே, ஒன் டேனா எவ்வளவு அவருங்க? இந்த இதுதான் இன்னிய டேன்னு சொல்லி இதுதான் குளோ. அந்த பையன் வெஸ்ட் டு ஈஸ்ட் போகிறப்போ இன்னிய டே கெயின் பண்ணிருக்கான். இன்னிய டேனா எவ்வளவு மணி நேரமா கெயின் பண்ணிருக்கான்னு அர்த்தம் அந்த இடத்துல. இன்னிய டேனா 24 hour. அது தெரியும் தானே? ஒன் டே அப்படின்னா 24 hour தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் எப்படி ரீச் பண்ணியிருக்கான் அப்படின்னா என்னைக்கு ரீச் பண்ணியிருக்கான்? 9 hours டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. அப்ப டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 9 hours. அப்போ 5 PM ஆஃப் 1st May அதுல இருந்து பிளஸ் அவன் போயிருக்கான் 9 hours வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதுக்கு எடுத்திருக்கான். அப்ப 9 hours minus 24. அப்ப இந்த 9 hours minus 24 ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ 5 PM 9 minus 24 என்னமா கிடைச்சிருக்கும்? 9 minus 24 என்ன கிடைச்சிருக்கும்? வித் சிம்பிளோட சொல்லுங்க. நர்மதா என்ன வந்திருக்கும்? -15. -15 வந்திருக்கும். அப்போ 1ஆம் தேதி மே மாசம் 1ஆம் தேதி சாயங்காலம் 5 மணின்னு காமிச்சிருக்காங்க. சாயங்காலம் 5 மணி 5 PM. அதுல இருந்து -15. இப்ப சாயங்காலம் 5 PM இருந்து ஒரு 12. இப்ப அதுல நீங்க 15 மணி நேரத்தை சப்ஸ்கிரைப் அதை சப்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ இப்போ 5 PM இருந்து ஒரு 12 hours சப்ட்ராக்ட் பண்ணி காலையில என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 5 AM கிடைச்சிருக்கும். அதுல இருந்து இன்னொரு -3 hours சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2 AM கிடைச்சிருக்கும். அப்ப அந்த பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க 2 AM 1st May அப்படின்ற டைம்ல தான் ப்ராப்பரா என்ன பண்ணிருப்பாங்க? டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியிருப்பாங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த இடத்துல ஒண்ணுமே ஸ்டோரியில கிடையாது. இந்த செக் பாயிண்ட் இதுதான். இந்த -15 +15. சில பேர் +15ன்னு போடுவானுங்க. போட்டு செகண்ட் ஆப்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை போட்டு வந்துருவானுங்க. திரும்பவும் சொல்றேன், ரொம்ப முக்கியம். சோ -15 அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. 9 - 24 இந்த மாதிரி கொஸ்டின் லாஜிக்கா செட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேலண்டர் கிடையாது. ஓகேவா? ஜெனரலா இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 26 சிலாஜிசம். என்னங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சது? செகண்ட் ஆப்ஷன் எய்தர். ஓகேங்க, பாருங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ரெண்டு கன்க்ளூஷன்ஸ் இருக்கு. என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்லி ஃபியூ சிட்டிஸ் ஆர் மெட்ரோஸ் சொல்லியிருக்கானுங்க. அப்போ
some cities are metros அப்படின்னு இருக்கு. some metros are capital. இப்ப இதுல நீங்க போகிறப்போ உனக்கு பாசிபிலிட்டிங்க பாருங்களேன், கன்க்ளூஷன்ஸ் பாருங்க. no capital is city. ஆமா, some cities are capitals அப்படின்னு. இப்ப இன்னொரு டயக்ராம் பாருங்க. இது வந்து கேஸ் 1. இன்னொரு டயக்ராம். இது வந்து பாத்தீங்கன்னா சிட்டிஸ்னு வச்சுக்கலாம், இது மெட்ரோன்னு வச்சுக்கலாம், இது கேபிட்டல். இந்த ப்ளூ கலர் டயக்ராம்ல பாருங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பிங்க் கலர்ல பாத்தீங்கன்னா some cities are, இங்க பாருங்க, some cities are capital உங்களுக்கு டேலி ஆகாது பிங்க் கலர் டயக்ராம்ல. ஆனா ப்ளூ கலர் டயக்ராம்ல some cities are capital சிங்க்னைஸ் ஆகும். இங்க பாருங்களேன், some cities are capital. இந்த கிரீன் இதுதான் டேலி ஆகுது பாருங்க. ஆனா பிங்க்ல டேலி ஆகல, ப்ளூல டேலி ஆகுது. அதே மாதிரி இங்க பாருங்க, no capital is city. எனக்கு பிங்க்ல no capital is city டேலி ஆகுது, ஆனா ப்ளூல அது ஆகாது. ஏன்னா வந்துடுது பாருங்க, ஏன்னா கேபிட்டலும் சிட்டி மெர்ஜ் ஆயிடுச்சு. அதனாலதான் இங்க உங்களுக்கு எய்தர்ன்ற வேர்டை நீங்க பயன்படுத்துவீங்க. எய்தருக்கு அவ்வளோ ரோல் இருக்கு சிலாஜிசம்ல. நாட் ஒன்லி சிலாஜிசம், எய்தர், போத் 1 and 2, நெய்தருக்குலாம் நிறைய மீனிங் இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா சிலாஜிசம்ல நீங்க இந்த மாதிரி டயக்ராம்ல 2-3 ஒரு ஆக்சுவலி இதுங்க 2 டயக்ராம் தான் வந்திருக்கு. 4-5 டயக்ராமா சிலாஜிசம் வரும். அந்த கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. அதுல ஏதாவது ஒரு சில கேஸ் மட்டும் தான் நீங்க எடுத்து எழுதிட்டு ஆன்சரை டெரைவ் பண்ணி பாப்பீங்க. அதனால ஆனா அது டேலி ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க சில கேசஸ் விட்டுட்டு போயிருப்பீங்க, அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காம மாட்டிப்பீங்க. அதனால என்ன சொல்றேன்னா, சிலாஜிசம் அட்டென்ட் பண்றீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டியும் ஒழுங்கா செக் பண்ணுங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. அப்ப அதனாலதான் இந்த கொஸ்டினுக்கு எனக்கு செகண்ட் ஆப்ஷன் எய்தர் 1 or 2 follows அப்படின்னு நீங்க சொல்லிருக்கலாம். புரிஞ்சுதாமா என்னன்னு சொல்லிட்டு? ஓகே தானே? ஃபார்முலாஸ்ல போட முடியாதா சார்? ஐயோ வேண்டாம்ப்பா, ஃபார்முலா வேண்டாம். ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் உங்களால பயன்படுத்த முடியாது, ஸ்பெசிபிக்கான இடத்துல மட்டும் தான் பயன்படுத்த முடியும். கிளாஸ் டீச் பண்றப்ப ஸ்டாஃபுங்க வந்து ஃபார்முலா சொல்லி கொடுப்பாங்க. ஃபார்முலாவை விட நீ வெண்டயகிராம் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டேன்னா 100 சம் அப்ரோச் பண்றேன்னா 100க்கு 100மே உன்னால வெண்டயகிராம் நச்சுன்னு போட முடியும், கரெக்டா ஆன்சர் சொல்ல முடியும். 100 சம் ஃபார்முலா போட்டப்ப ஏதான் வந்துச்சு. அதுதான் சொல்றேன், ஃபார்முலா வரக்கூடாது, பயன்படுத்த வேண்டாம். ஃபார்முலா பயன்படுத்துறீங்கன்னா நீங்க 100 சம் சால்வ் பண்றீங்கன்னா ஒரு 50 சம் கூட கரெக்டா ஆகாது. ஏன்னா அது ரெஸ்ட்ரிக்டட் ஃபார்முலா. சில கண்டிஷன்ல நீங்க ஃபார்முலா பயன்படுத்த முடியாது. ஆனா வென் டயக்ராம்ல எல்லா மாதிரி இடத்துலயும் உங்களால பயன்படுத்த முடியும். ஸோ வென் டயக்ராம் லாஜிக்ஸை லேர்ன் பண்ணுங்க. புரிஞ்சுதா? ஓகேமா. அதே மாதிரி இந்த மாதிரி சிலாஜிசம் கொஸ்டின்ல இங்க பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல கன்க்ளூஷன்ல இப்போ கேன் பி, மேபி, பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி அப்படின்னு கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அந்த கன்க்ளூஷன் வரும். நீ தாராளமா கண்ணை மூடிட்டு போட்டு வந்துடலாம், ஏன்னா பாசிபிலிட்டியில இருக்கும். அதனாலதான் அந்த மாதிரி செட் பண்ணுவான். உனக்கு சிலாஜிசம்ல பொறுத்த வரைக்கும் கன்க்ளூஷன்ல கேன் பி, மேபி, பாசிபிலிட்டி, மேபி, ப்ராபபிலிட்டி, கேன் பி, பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்கானா தாராளமா நீ போட்டு வந்துரு. ஆனால் மஸ்ட் பீன்னு கொடுத்துருந்தானா அந்த மாதிரிலாம் போட்டுறக்கூடாது, மாட்டிப்பீங்க. ஓகே, கவனமா சால்வ் பண்ணி தானே போடணும் மஸ்ட் பீன்னு கொடுத்துருந்தாங்கன்னா. ஓகேவா? என்ன சொல்லணும் புரியுதா நசீமா? ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட். ஏன்னா லாஸ்ட் இயர் 2 சிலாஜிசம் கேட்டிருந்தான், அதுக்கு முந்தின வருஷம் 1 கூட கேட்கல. இந்த வருஷம் கண்டிப்பா மினிமம் ஒரு கொஸ்டினாவது இருக்கும், ஒழுங்கா பாத்துக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 27. இதெல்லாம் சும்மா ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. ஓகேவா? இப்போ சிம்பிள், இதை பார்த்ததுமே சொல்லலாம், ஆன்சர் 9 தான் சொல்ல முடியும் உங்களால. நான் சொல்றேன் எப்படி அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. சில பேர் கன்வென்ஷனல் ட்ரை பண்ணிருப்பாங்க, சில பேர் லாஜிக்ஸ். இதுல நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்னா 30 பவர் 30 நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 3 × 10 பவர் 30 சொல்லலாம். இதை ஃபர்தரா வேற எப்படி எழுதிருக்கலாம் அப்படின்னா 3 பவர் 30 × 10 பவர் 30 சொல்ல முடியும் என்னால. அதன் பிறகு நல்லா பாருங்க, இந்த 10 பவர் 30னா இப்ப இங்க 1 இருக்கும், இங்க 30 0 இருந்திருக்கும். இந்த மாதிரி 30 0 இந்த சீக்வன்ஸ்ல இருந்திருக்கும். அப்போ இந்த 10 பவர் 30ல மொத்தமா 31 டிஜிட்ஸ் வந்திருப்பாங்க. 31 டிஜிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
எனக்கு 30 0 எண்டுல வந்திருப்பாங்க. 30 0 எண்டுல வந்திருப்பாங்க. நான் திரும்பவும் சொல்றது இது ரொம்ப முக்கியமான மாடல். இந்த மாதிரி நான் கிளாஸ்ல டீச் பண்ணதே கிடையாது. ஓகேவா? நான் எப்படி பிரிச்சிருக்கேன்றத பாருங்க. அப்ப இது இப்ப நான் 10 power 30க்கு இந்த மாதிரி எடுத்து எழுதிருக்கேன். ஃபர்தரா இந்த 3 power 30 3 இருக்கு. உங்களுக்கு இந்த சைக்கிளிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்திருப்பேன். அதாவது சைக்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க, இல்ல சைக்கிளிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த சைக்ளிசிட்டி கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3க்கு என்னங்க வந்திருக்கும்? 4ன்னு வரணும். அப்ப இந்த 3 power 30ய 4 உடைய மடங்குல நீங்க பிரிக்கணும். அப்ப 4 உடைய மடங்குல பிரிச்சீங்க அப்படின்னா எனக்கு 3 power 28 into 3 power 2ன்னு வரும். அப்போ இந்த 3 power 4 ஏன் பிரிக்கிற அந்த சைக்ளிசிட்டி தெரியுதா உங்களுக்கு? இல்ல நானே சொல்லி கொடுக்குறேன் வாங்க. 3 power 1 அப்படின்னா என்ன சொல்லுங்க நர்மதா? 3 power 1 அப்படின்னா 3 sir. 3 power 2 அப்படின்னா 9 sir. 9. 3 power 3 அப்படின்னா 27. 27. 3 power 4 அப்படின்னா என்ன வரும்? 81. 81. அப்போ நான் 3 power 4 அதனுடைய மடங்குல பிரிக்கிறேன்னா அதுல யூனிட் டிஜிட் என்னன்னு முடியுது எனக்கு? யூனிட் டிஜிட் 1ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த 3 power 28 நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா அதுல யூனிட் டிஜிட்டா என்னன்னு வந்திருக்கும்? சொல்லுங்க பாப்போம். யூனிட் டிஜிட்டா என்ன வந்திருக்கும்? 1ன்னு முடிஞ்சிருக்கும். 1 இன்ட்டு 3 power 2னா 9 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1 into 9 9. அப்போ இந்த சம் எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிருப்பீங்க? அப்போ நல்லா பாருங்க. இப்ப இந்த 0 0 0 0 0 0 0 இருந்துச்சு. இங்க நான் 1 போட்டிருந்தேன். ஏன்னா இங்க 31 நம்பர் வந்திருக்கும். அந்த 1 பதிலா வேற என்ன நம்பர் வந்திருக்கும்? இங்க 9 வந்திருக்கும். அப்ப இந்த 0க்கு முன்னாடி வரக்கூடிய பிரிசிடிங் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9. அப்போ ஆப்ஷன் டி. திரும்பவும் சொல்றேன், இந்த கொஸ்டின்ஸ் இப்படியே ட்ரை பண்ணுங்க. இதுதான் ரொம்ப ஈஸி. அழகா ஸ்பில் பண்ண கத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறப்ப. ஏன்னா அவன் இங்க என்ன கேட்டிருக்கான்னா ரைட் மோஸ்ட் ஜீரோ கண்டுபிடிங்கன்னு ரைட் மோஸ்ட் ஜீரோக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னதுனால எப்படி சம்டைம்ஸ் கவுண்டிங் ஜீரோனா அது வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சம்ஸ் இருக்கு. நான் சொல்லி கொடுக்குறேன், பயப்பட வேண்டாம். ஓகே தானே? ஓகேவா? பூவிலி புரிஞ்சுதா? எஸ் சார். சார் நான் வந்து 30 டிவைட் 4ஆல டிவைட் பண்ணி அப்படியே போட்டோம். ரிமைண்டர் தியரம் மாடல் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா மாடலுக்குமே ஐ மீன் இந்த மாதிரி கேட்குற எல்லா சம்முக்குமே அந்த மாதிரி அப்ரோச் பண்ண முடியுங்களா? நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா சார் நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3 power 30 power 30 சொல்லுங்க என்ன பண்ணீங்க? எனக்கு பவர்ல இருக்க 30 டிவைடட் பை 4 பண்ணா நமக்கு 28 கேன்சல் ஆயிடும். ரிமைண்டர் 2 இருக்கும். இப்ப 30 power 2 30 power 2 ஆ 30 power 2னா 900 வந்திருக்கும். அப்ப கண்டிப்பா 9 தான் வர மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ஈஸியா 9 போட்டு வந்தீங்களா? ஆமா சார். கொஞ்சம் இதை வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி 30 power 30க்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸா கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 இப்ப நான் சொல்றது வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அந்த ரைட் மோஸ்ட்ல செகண்ட் நம்பர் கேட்கறாங்க. அப்படிலாம் நீங்க மாட்டிப்பீங்க இந்த மாதிரி கான்செப்ட்ல போறப்போ. இப்ப இதுல ரைட் மோஸ்ட் அந்த ஜீரோக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர், அந்த ஜீரோக்கு முன் இப்போ உதாரணத்துக்கு 143200000. இப்ப இதுல இந்த ஜீரோக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓகேவா அந்த ப்ரிசிடிங்ல செகண்ட் நம்பர் சொல்லுங்க, தேர்ட் நம்பர் சொல்லுங்க, மாட்டிப்பீங்க சம்டைம்ஸ். ஓகேவா? ஓகே சார். கொஞ்சம் பாத்துக்கோங்க. எனக்கு தேவை ஆன்சர் ஈஸியா. இந்த சம்முக்கு நீங்க அப்ரோச் பண்ணது ஓகே, ரெமிடியல் கான்செப்ட் தாராளமா பயன்படுத்தலாம். பட் அந்த யூனிவர்சல் லாஜிக் எல்லாத்துக்குமே நம்மளால அப்ரோச் பண்ண முடியாது. அது பேஸ்ட் ஆன் தி क्वेश्चनமா, பேஸ்ட் ஆன் தி क्वेश्चन. அவன் என்ன கேக்குறான், இந்த மாதிரி டேர்ம்ஸ் செட் பண்ணிருக்கானான்னு பார்க்கணும். புரிஞ்சுதா? அது எப்படி இருக்கோ அதை பொறுத்தா நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஓகேங்க. அடுத்தது क्वेश्चन நம்பர் 28. ஓகேவா? நல்லா பாருங்க, ரொம்ப முக்கியமானது. எஸ் அப்படின்றது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்னு சொல்லியிருக்கான். அந்த எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் அப்படின்றது வெவ்வேறு விதமான பிரைம் நம்பர். பட் அந்த பிரைம் நம்பர் எல்லாமே 10க்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிரைம் நம்பர் பாத்தீங்கன்னா 2 3 5 7 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 4 நம்பர் பிரைம் நம்பரா இருக்கு, 10க்குள்ள இருக்கு. ஓகேவா? இப்ப எஸ்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கேன் பி அந்த யூனிட் டிஜிட் வச்சு பேச சொல்லியிருக்கான். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். இப்ப கேன் பி கண்டிஷன் செக் பண்ணி பார்க்க போறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு வச்சிருக்கேன், ஒய் வந்து 3ன்னு வச்சிருக்கேன், இசட் வந்து பாத்தீங்கன்னா 5 வச்சிருக்கேன். எனக்கு என்ன வந்திருக்கு 10 வருது ஆட் பண்ணா. அப்ப எனக்கு அந்த யூனிட் பிளேஸ் வந்து 0 வர மாதிரி கண்டிஷன்ஸ் வருதா? அப்ப கன்க்ளூஷன்ஸ் எனக்கு 1 டேலி ஆகுது. ஓகே தானே?
அடுத்தது எஸ் ஈக்குவல் டு நான் மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் வந்து 3ன்னு வச்சிருக்கேன், ஒய் வந்து 5ன்னு வச்சிருக்கேன், இசட் வந்து 7 வச்சிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 15 வருது. யூனிட் என்ன வந்திருக்கு 5. அப்ப கண்டிஷன் 5 வருது எனக்கு. அப்போ எனக்கு 1 டேலி ஆயிடுச்சு, 3 டேலி ஆயிடுச்சு. 9 வருமானு பாக்குறேன். எனக்கு இதுல இருக்கக்கூடியது எப்படி ஆட் பண்ணாலும் எனக்கு நல்லா பாருங்க, அந்த 3மே ஆட் பண்ணணும். ஆனா எனக்கு 9 வருமானு செக் பண்ணி பாருங்க. யூனிட் வர மாதிரி இருக்கணும், 9 முடிகிற மாதிரி இருக்கணும். பாசிபிலிட்டியே வராது. அப்போ இதுல எனக்கு செகண்ட் ஒன் வராது. டைரக்டா ஆன்சர் 1 and 3 சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். புரியுதாமா? இது 2024 கேட்ட கொஸ்டின் தான் இது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியங்க, விட்டுடாதீங்க. பார்க்க ஈஸியா இருப்பாங்க. அடுத்தது இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நல்லா பாருங்களேன், நல்லா இங்க பாருங்க. the cost price of 3 different type இருக்கு. ஓகேவா? அதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 52, 78, 108 சொல்லியிருக்காங்க. பெர் ஐட்டம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க 10 சாக்லேட் வாங்குறீங்க, ஒரு சாக்லேட் 50 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப 10 சாக்லேட் 500 ரூபா வந்திருக்கும். அதுதான். அப்போ என்ன அப்படின்னா ஈச் டைப் ஆஃப் ஆர்டிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்டிக்கலும் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா எக்ஸ் ஆர்டிக்கல் ஓவராலாவே எக்ஸ். ஒவ்வொரு இதுல இப்போ வந்து டைப் 1ல எக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, டைப் 2ல எக்ஸ், டைப் 3ல எக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க நான் வச்சிருக்கேன். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ என்ன சொன்னேன், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாக்லேட் 5 ரூபாய் அப்படின்னா 10 சாக்லேட் வாங்கியிருக்கீங்க. அப்ப ஓவரால் அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கும்? 10 × 5 போட்டிருப்பீங்க. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், 3 ஆர்டிகல் 1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை 52 ரூபா. எக்ஸ் ஆர்டிகல் வாங்கியிருக்கீங்க, அப்ப 52 × எக்ஸ். இதே மாதிரி ஆர்டிகல் 2ல எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, எக்ஸ் ஆர்டிகல் வாங்கியிருக்கீங்க, அது ஒரு பொருளோட 78 ரூபாய். அப்ப 78 × எக்ஸ். ஆர்டிகல் 3 ஒரு பொருளோட விலை எவ்வளவு 108, அது எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, எக்ஸ் ஆர்டிகல் வாங்கியிருக்கீங்க. அப்ப 108 × எக்ஸ். ஓவரால் அமௌண்ட் எவ்வளவு ஆயிருக்கு? 1190 ரூபாய் ஆயிருக்கு. அப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்க. 52, 78, அதன் பிறகு 108 இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 238 எக்ஸ் ஈக்குவல் டு 1190. அப்ப எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5ன்னு கிடைக்குது. அப்போ 3 விதமான டைப் இருக்கு. அப்ப டைப் 1ல எக்ஸ் ஆர்டிகல் வாங்கியிருக்கீங்க, அதுல 5 வாங்கியிருக்கீங்க. டைப் 2ல எனக்கு 5 வாங்கியிருக்கீங்க. டைப் 3ல எனக்கு 5 வாங்கியிருக்கீங்க. அப்ப ஆக மொத்தமா எத்தனை ஆர்டிகல்மா வாங்கியிருக்கீங்க நீங்க? 15 ஆர்டிகல் வாங்கியிருக்கீங்க. ஆப்ஷன் சி. the total number of article purchased by the man is 15. அவ்வளவுதான். ஒவ்வொரு டைப்லயும் 5 வாங்கியிருக்கீங்க. திரும்பவும் சொல்றேன், இது ரொம்ப முக்கியமானது. லாஜிக்ஸா இப்படிதாங்க கொண்டு போகணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரிங்க. அடுத்தது ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானதுங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோ வித் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏவை முதல்ல டேலி பண்ணி பார்க்கணும், ஆப்ஷன் பி டேலி பண்ணி பார்க்கணும், ஆப்ஷன் சி டேலி பண்ணி பார்க்கணும், ஆப்ஷன் டி டேலி பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் டேலி பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க ஃபர்தரா எந்த ஆன்சர் வரும் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ திரும்பவும் சொல்ற, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம், டைம் கன்சியூம் ஆகும். ஆனால் எக்ஸாம் ஹாலியே இதுதான் சரியான ஆன்சர் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போயிடும். ஈஸியா 2.5 மார்க்ஸ் கிடைச்சிடும். புரிஞ்சுதாம என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் சரியான ஆன்சரை எடுத்து நான் மூவ் பண்றேன். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். அதை எடுத்து நான் டேலி பண்ற பாருங்க. m × n. அப்போ இங்க m போடுங்க, இங்க n, இங்க m, இங்க n. அப்போ m × n மீன்ஸ் m is mother of n. m is mother of n அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெளிவா தெரியும். என்னன்னா ஃபீமேல் அப்படின்னா சர்க்குலர் பாக்ஸ் போடுவீங்க, மேல் அப்படின்னா ஸ்கொயர் பாக்ஸ் போடுவீங்க அப்படின்றதான் தெளிவா தெரியும். சில பேர் பிளஸ் மைனஸ் பயன்படுத்திப்பீங்க. அடுத்தது மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கணும். என்ன எப்படி எடுக்கணும்? n - c. இங்க பாருங்க, இங்க n, இங்க c, இங்க n. இதுல நீங்க பென்சிலால செய்யணும். அப்ப n - c மீன்ஸ் n is sister of c. அப்ப n வந்து ஒரு ஃபீமேல், இது c தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்து c + f இருக்கு. அப்ப c +னா இங்க c, இங்க f, இங்க c, இங்க f. c + f மீன்ஸ் c is brother of f. அப்ப c வந்து ஒரு பையன், இவங்க பிரதர் ஆஃப் f. இவ்வளவுதான் தெரிஞ்சு போயிடுச்சு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா c is son of m எங்க வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்ப c is son of m டேலி ஆயிடுச்சு. அப்ப 4வது
எக்ஸ்பிரஷன்ல தான் எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு, கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு பண்ணிருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் இதுதான். நீங்க இதே மாதிரி ஆப்ஷன் ஏபிசி எல்லாம் டேலி பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கணும். எடுத்ததுமே வராதீங்க, மாட்டிப்பீங்க. ஓகே, அடுத்தது போகட்டுமா? ஓகேமா, இதுவும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் தான். ஓகேவா, பண்ணலாமா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ருத்ரா இஸ் டாலர் than ஆர் ஈக்குவல் டு பிரியங்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ருத்ரா இஸ் டாலர் than ஈக்குவல் டு பிரியங்கா. பிரியங்கா பக்கத்துல கம்மா இருக்கு, பி ஷார்ட்டர் தென் ஜபீன். அப்ப பிரியங்கா ஜபீனை விட குள்ளமா இருக்காங்க. அப்போ பிரியங்கா லெஸ் தென் ஜபீன். அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்காங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்களேன், ருத்ரா ஆல்ரெடி இருக்கு எனக்கு. ஓகேவா, பல்லவி இஸ் டாலர் தென் செல்வி, கமா whose height is equal to ருத்ரா. அப்போ செல்வியும் ருத்ராவும் ஈக்குவலா இருக்காங்க. செல்வியும் ருத்ராவும் ஈக்குவலா இருக்காங்க. பல்லவி இஸ் டாலர் தென் செல்வி. அப்போ பல்லவி இதுதான். அப்ப இதுதாங்க மெர்ஜ் பண்ணியாச்சு. ஓகேவா, கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எதுமா கரெக்டா இருக்கும்? நீங்களே செக் பண்ணி பாருங்க. தயா என்ன வந்திருக்கும்? சார் ஏ சார். ஏ, வெரி குட். இந்த வாய் பகுதியெல்லாம் ஓபன் பண்ணிருக்கிறத நீங்க பாப்பீங்க. அப்போ பல்லவியும் பிரியங்காவும் கம்பாரிசன் பண்றீங்க. அப்போ வாய் பகுதி ஒரே மாதிரி இருக்கு. அப்போ பல்லவி கண்டிப்பா பிரியங்கா விட டாலரா தான் இருப்பாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க, ஆப்ஷன் சில போத் ஏ அண்ட் பி இருக்கு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துருவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போலாமா? இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியங்க. இதுல ஒரு பெரிய சீக்வன்ஸ் கொடுத்துட்டானுங்க. இந்த சீக்வன்ஸ்ல என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, இதுல அந்த பி டாலர் இருக்கு இல்லையா, அந்த பிக்கும் டாலருக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லாருமே ரிவர்ஸ் எடுத்து எழுதணுமா, இன்க்ளூடிங் அந்த பி என்ற டாலரையும் எடுத்து எழுதணுமா. எங்க இருக்காங்க பி? இங்க பி இருக்காங்க, இங்க டாலர் இருக்காங்க. இந்த டாலரையும் பி ரிவர்ஸ் பண்ணி எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ரிவர்ஸ் எடுத்து எழுதணும். மத்தவங்க எல்லாருமே அப்படியே வந்திருக்காங்க. அப்ப நான் மத்தவங்க எல்லாரும் அப்படியே வந்திருக்காங்க, நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுறேன் பாருங்க. ஏ இ பர்சன்டேஜ் 5y. இப்போ அந்த டாலர் எங்க வந்திருக்கணும்? இங்க வந்திருக்கணும். அப்படியே இந்த ஆர்டர் எடுத்து எழுதுங்க. இப்படி 1 2 at w. வேற யாரு இருக்கா? y p hashtag and r. இப்ப யாரு வந்திருப்பான்? b. அடுத்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிருக்கணும் நீங்க. பிக்கு அப்புறம் 3 ஸ்டார் KLMV இந்த மாதிரி எடுத்து எழுதிருப்பீங்க. இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, என்ன பாருங்க, 4th element to the left of the 15th element from இதுதான் லெஃப்ட். இந்த லெஃப்ட்ல இருந்து 15th யார் இருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. லெஃப்ட்ல இருந்து 15வது இடத்துல யாரும் வந்திருக்கா? 6 வந்திருக்காங்க. இந்த 6ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4th கேட்டிருக்காங்க. அப்ப இது 1 இது 2 இது 3 இது 4. அப்ப 6ல இருந்து 4th யார் வந்திருக்கா? y வந்திருக்காங்க. அப்ப ஆன்சர் y தான். புரிஞ்சுதுங்களா எப்படி அப்ரோச் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா செட் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க அவசரத்துல மூவ் பண்றப்போ. அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமா அப்ரோச் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த சீக்வன்ஸை இடம் பத்தலன்னு சொல்லிட்டு கீழே எழுதிடாதீங்க. ஒரே சீக்வன்ஸ் ஒரே லைன்ல எழுதுற மாதிரி எடுத்து எழுதுங்க. புரியுதாமா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஒரே லைன்ல எடுத்து எழுதுங்க. அப்பதான் ஆன்சர் பர்ஃபெக்டா கிடைக்கும். சரிதானே? புரியுதா என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 33.
நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேவா? ஸோ அறிவுன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அவருடைய இன்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் பாருங்க. டெய்லி இன்கம் இஸ் டுவைஸ் தி HCF ஆஃப் 344,032 1806. இப்போ இந்த 3 நம்பருக்கு என்ன HCF வந்திருக்கோ அதை விட டுவைஸ் தான் அவருடைய இன்கமா. அப்போ இந்த 344 1032 1806க்கு HCF எடுத்தா என்னமா வந்துச்சு? நீங்க சம் சால்வ் பண்ணிருப்பீங்களா? என்ன வந்துச்சு? எனிஒன்? யாருமே சால்வ் பண்ணலையா அந்த சம்ம? ஓகே, சம்ம. ஓகேமா, HCF வந்து பாத்தீங்கன்னா 86 கிடைச்சிருக்கும். கண்டிஷன் சொல்லிருக்காங்க அறிவுடைய இன்கம் HCFல டுவைஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப அறிவுடைய இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 86 into 2. அப்போ இன்கம் என்னமா கிடைச்சிருக்கு? ஒரு நாளைக்கு இன்கம் அவருக்கு 172 கேட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ அவருடைய இன்கம் வந்து 40% வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அப்போ 172ல 40% எனக்கு வேணும். அப்போ 172 into 40% சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டெசிமலா கிடைக்கும். 68.8 வந்திருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. எல்லாருமே இந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணீங்களா எக்ஸாம்ல? எஸ் சார். ஓகேங்க. இந்த ஆன்சர் தானே கிடைச்சது உங்களுக்கு? எஸ் சார். ஓகேங்க, சந்தோஷம். அடுத்தது क्वेश्चन நம்பர் 34. இங்க பாருங்க. ஆக்சுவலி இந்த क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், லாஜிக்ஸோட மூவ் பண்ணீங்கன்னா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒர்க் லேட்டா கொடுக்குறப்போ ஜெனரல் ஃபார்முலா, ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன். men 1 into day 1 into time 1 divided by work 1 equal to men 2 into day 2 into time 2 divided by work 2. இது ஒரு யூனிவர்சல் கான்செப்ட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இதுல இருந்து உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கா டேட்டாஸை வச்சு நீங்க அந்த சம்ம அப்ரோச் பண்ணீங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்சல் ஃபார்முலால இருந்து எனக்கு என்ன கான்செப்ட் தான் தேவைப்படுதுன்னா, men 1 into d1 equal to men 2 into d2. இது மட்டும் இருந்தாவே எனக்கு இந்த சம்முக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க. a certain number of men, எவ்வளவு மென்னு தெரியாது, can complete a piece of work in 6k days ன்னு சொல்லியிருக்கான். where k is natural number. அப்ப நானே அசியூம் பண்ணிக்கலாம் k அப்படின்றது ஒரு நேச்சுரல் நம்பர். அது என்ன வேணாலும் இருக்கலாம்ல, நம்ம விருப்பம் தான். நான் என்ன பண்றேன், அந்த k வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்னால சிம்பிளாவே நான் ஒண்ணுனே வச்சுக்கிறேன். அப்போ டே 1ஓட வேல்யூ என்னமோ எனக்கு வந்திருக்கும் m1 தான் இருந்திருக்கும். டே 1க்கு பதிலா என்ன போட்டிருப்பீங்க? 6ன்னு போட்டிருப்பீங்க. ஏன்னா 6k இருக்கு. 6 into 1னா 6. ஒருவேளை நீங்க k ஓட 2ன்னு கொடுத்திருந்தீங்கன்னா 12ன்னு மாறி இருக்கும். அவ்வளவுதான். அப்போ m1 into 6 equal to என்ன சொல்லியிருக்காங்கன்னா, by what should be the number of men increased so that work in complete 5k days. k ஓட வேல்யூ 1, 5k னா 5. அப்போ men 2 into 5. அப்போ m1 divided by m2 equal to எனக்கு ரேஷியோ உங்களுக்கு தெரியுமா தானே, லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு. அப்போ 5/6 வருமா? வருமாமா? புரியுதா எல்லாருக்குமே? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு புரியுதா? அப்போ m1 is to m2 equal to 5:6. இனிஷியலா 5 பேர் இருந்தாங்க, ஆனா இப்போ 6 பேர் இருக்காங்க. அப்ப எவ்வளவு மென் அதிகரிச்சிருக்காங்க சொல்லுங்க எனக்கு? எவ்வளவு மென் அதிகரிச்சிருக்காங்க கவுண்ட் வைஸா? 5 பேர் இருந்தாங்க, இப்ப 6 பேர் வந்திருக்காங்க. எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்க? ஒருத்தர். பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப இனிஷியலா எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர் இருந்தாங்க. அதுதான் ஃப்ரம் வேல்யூ. அப்ப இனிஷியலா எனக்கு 5 பேர் இருந்தாங்க, அது ஃப்ரம் வேல்யூ. அப்ப ஃப்ரம் வேல்யூ டினாமினேட்டர் எவ்வளவு பீப்புள் பர்சன்டேஜ்ல ஹவு மச் மாடல் படிச்சிருப்பீங்களா, அதுக்குள்ள இன்டர்லிங்க் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு பேர் அதிகரிச்சிருக்காங்க? 1%. அதான் 1 into 100. ஏன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ நீங்க அடிச்சீங்கன்னா 20. அப்ப 20% ஆப்ஷன் சி. இதை இப்படி போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஈஸி நான் சொல்லுவேன். வேற மாடல ட்ரை பண்ணி யோசிச்சு போட்டிருந்தீங்கன்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒழுங்கா கிளாஸ்ல நடத்துற கான்செப்ட இன்டர்லிங்க் பண்ண தெரியலன்னா நான் எடுத்துப்பேன் உங்ககிட்ட இருந்து. இந்த மாதிரிதான் எல்லாருமே போட்டீங்களா? உண்மை மட்டும்தான் பேசணும். யாருமே இப்படி போடலையா?
சரி, ஓகே, நல்லது, சந்தோஷங்க. இந்த மாதிரி நேச்சுரல் நம்பரு, ஹோல் நம்பரு, இண்டிஜுவலும் கொடுத்தானா ரொம்ப ஈஸியா கொண்டு போயிடலாம், மாட்டிக்காத. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 35. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கலாம். நான் கிளாஸ்ல டீச் பண்ண மாடல்ல எல்சிஎம் HCF கான்செப்ட் கொண்டு வர போறேன். அதாவது XYZ 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் எக்ஸ் வந்து 6 மணி நேரத்துல முடிப்பாராம், ஒய் வந்து 8 மணி நேரத்துல முடிப்பாராம், இசட் வந்து தனியா செய்யறப்ப அதே வேலையை 8 மணி நேரத்துல முடிப்பாங்களாம். ஆனா 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இருக்கவே கூடாது. எக்ஸும் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து அவங்க வரக்கூடாது, ஒய்யும் பக்கத்துல வரக்கூடாது, இசட் வரக்கூடாது. ஆனா XY வரலாம், YZ வரலாம், அந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்திருக்கலாம். அப்ப எவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க, மினிமம் டைம் பீரியடுக்குள்ள எனக்கு முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் யூனிவர்சல் ஸ்ட்ரக்சர் மாதிரி எடுத்தது பாருங்களேன். எக்ஸ் அந்த வேலையை 6 ஹவர்ல முடிப்பாங்க, ஒய் அந்த வேலையை 8 ஹவர்ல முடிப்பாங்க, இசட் அந்த வேலையை 8 ஹவர்ல முடிப்பாங்க. அப்போ நான் இவங்களுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். 6,8,8க்கு எல்சிஎம் எடுத்தா 24. அப்போ ஓவரால் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 24 பார்ட் ஒர்க் இருக்கு. எக்ஸ் அந்த 24 பார்ட் 6 மணி நேரத்துல முடிக்கிறாருன்னா 1 மணி நேரத்துல 4 பார்ட் முடிப்பாரு. ஒய் 1 மணி நேரத்துல 3 பார்ட் முடிப்பாரு. இசட் 1 மணி நேரத்துல 3 பார்ட் முடிப்பாங்க. இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? 1 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆனா கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸும் பக்கத்துல வரக்கூடாது, ஒய்யும் வரக்கூடாது, XY வந்திருக்கலாம். இப்ப இதுல மேக்சிமம் ஒர்க் யாரு பண்ணிருக்காங்களோ அவங்கள நீங்க உடனடியா எடுக்கணும். குறைவான நேரத்துல அதிக பார்த்து இந்த 3 பேர்ல யாரு முடிக்கிறா? முதல்ல எக்ஸ் தான் முடிக்கிறாங்க. அப்ப எக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த வேலையை முதல்ல எக்ஸ் ஆரம்பிக்கலாம், அடுத்து ஒய் வரலாம், அடுத்து எக்ஸ் ஆரம்பிக்கலாம், அடுத்து ஒய்க்கு பதில் இசட் கூட வரலாம், பிரச்சனையே இல்லை. அடுத்து எக்ஸ் வரலாம், ஒய் வரலாம். ஒருவேளை எக்ஸ் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க, இனிஷியல் 4 முடிச்சுட்டு இருப்பாரு, ஒய் வந்திருந்தாருன்னா 3, அகைன் எக்ஸ்னா 4, இசட்னா 3, எக்ஸ்னா 4, ஒய்னா 3. இப்போ ஓவரால் அப் டு நோ எவ்வளவு பாத்தீங்க ஒர்க் முடிஞ்சிருக்கு? எனிவன் எவ்வளவு ஒர்க் முடிஞ்சிருக்கு? 4, 7, 7, 7, 21 முடிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு மொத்த ஒர்க்கே 24 தான் இருக்குது. அப்ப அடுத்தது இன்னும் ஷார்ட்டா முடிக்கக்கூடிய யார்? எக்ஸ் தான் வருவாங்க கண்டிப்பா. ஆனா எக்ஸ் வந்து 4 பார்ட் முடிப்பாரு 1 ஹவர்ல. ஆனா எனக்கு 3 பார்ட் தான் வேணும். அப்போ 3/4. அப்போ இங்க பாருங்களேன், 6 3/4 அப்படின்னு சொல்லுவாங்க. 3/4னா 3/4 மணி நேரம்னு சொல்லுவாங்க. அப்ப 6:45 நிமிடங்கள். அப்ப 6 மணி நேரம் 45 நிமிஷத்துல அந்த ஒர்க் ஈஸியா முடிச்சிருவாங்க. அப்ப இப்படிதாங்க இந்த கொஸ்டினை நீங்க அப்ரோச் பண்ணி கொண்டு போயிருக்கணும். புரிஞ்சுதுங்களா எல்லாருக்குமே? ஓகே தானுங்க? ஓகே, அடுத்தது இது கவுண்டிங் ஜீரோஸ். இதெல்லாம் ஈஸிமா. இப்ப இந்த கான்செப்ட் பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது டபுள் ஆயிருக்கு. இங்க பாருங்களேன், 1 பவர்னா 2, 2னா 4, 3னா 6, 4னா 8. அப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ல எனக்கு வந்திருக்கு. அப்போ அடுத்து இந்த சீக்வன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா 5 பவர் 10ன்னு இருந்திருக்கும். அடுத்தது 10 பவர் 20, 15 பவர் 30, 20 பவர் 40, 25 பவர் 50ன்னு இருந்திருக்கும். இதுல பாருங்க எவ்வளவு ஜீரோ இருக்குன்னு பண்ணலாமா? 5 பவர் 10 அப்படின்னா எனக்கு 10 0 இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது 10 பவர் 20னா 20, 15 பவர் 30னா 30, 20 பவர் 40னா 40. ஆனா 25 பவர் 50 நீங்க 25 எப்படி எழுதலாம்? 5 into 5 பவர் 15 போட்டிருப்பீங்க. அப்போ ஃபர்தரா 5 பவர் 50 into 5 பவர் 50. அப்போ ஓவராலா இங்க வந்து பாத்தீங்கன்னா 100. அப்ப இந்த 100, 140, 170, 190, ஒரு 10, 200. அப்போ ஓவரா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 ஜீரோஸ் இருந்திருக்கும். இது இப்படிதான் எளிமையா போட்டிருக்கணும். நீங்க வேற மாதிரி போட்டிருந்தாலும் ஓகே தான். எனக்கு தேவை ஆன்சர். சரியா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 37. ஏபி சீரிஸ் மாதிரி இருக்கும், பட் நம்பர் சிஸ்டம் தான். ஒரு பர்சன் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ₹1 சேவ் பண்றாரு. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அதை விட ₹2 அதிகமா சேர்த்திருக்காரு. எவ்வளவு சேர்த்திருக்காருன்னு அர்த்தம்? ₹3 அர்த்தம். அப்படி அடுத்த ஒவ்வொரு நாளுமே இதே மாதிரி ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே 2 to 2 rupees இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனாவது நாள் வந்து வரப்போ அந்த வரக்கூடிய அமௌண்ட் ஒரு ஸ்கொயராகவும் இருக்கணும், கியூபாவும் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நல்லா பாருங்க, 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நம்பர் ஸ்கொயராகவும் வரணும், கியூபா வரணும், யார் வந்திருப்பாங்க?
8 ஸ்கொயர் 64 ஆன்சர். இப்படி டைரக்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க. 64 பாருங்க ஸ்கொயராகவும் வரும் கியூபாகவும் வருமா? இந்த ப்ராசஸ் ஜனவரி 1ஆம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப ஜனவரி 1ஆம் தேதினா 8னா கண்டிப்பா ஆன்சர் ஜனவரி 8. எப்படி வந்திருக்குன்னா 1 + 3 + 5 + 7 + 9 + 11 + அடுத்தது 13 + 15 இதெல்லாம் ஆட் பண்ணினா உங்களுக்கு 64 கிடைச்சிருக்கும். அப்போ எத்தனாம் தேதி வந்திருக்கு? இது 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. அப்போ ஜனவரி மாசம் 8ஆம் தேதி. என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவனை பாருங்க 9ஆம் தேதியும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கான், 7ஆம் தேதியும் கொடுத்துருக்கான். நீ கொஞ்சம் சரியா புரிதல் இல்லாம போன அப்படின்னா மாட்டிப்ப. ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா கொண்டு போங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கோம் புரிஞ்சுதான்? ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க இது கொஸ்டின் நம்பர் 37. ஓகே, அடுத்தது 42ல போயிடுச்சு. ஓகேம்மா, உங்களுக்கு மொத்தம் நான் 55 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட்ல செட் பண்ணியிருந்தேன்ல. இந்த 55 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட்ல ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 30 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 25 தான் பெண்டிங் இருக்கு. ஆக்சுவலா இது நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும் நினைச்சேன். பட் செஷன்ஸ் ரொம்ப லென்த்தியா போற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு ஜிஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரிமைனிங் 30 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு வந்து பார்த்தேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் ஆக்சுவலி லிங்க் சென்ட் பண்ணுவேன். அப்புறமா மீன்ஸ் நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் லிங்க் சென்ட் பண்றேன். விருப்பம் இருந்துச்சுன்னா முன்கூட்டியே சென்ட் பண்ணிடுவேன் லிங்க். ஸோ விருப்பம் டைம் இருந்துச்சுன்னா வந்து லைவ்ல அட்டென்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நான் ரெக்கார்டிங் கொடுக்குறேன், அதை பாருங்க. என்ன சொல்றேன்னு புரியுதாமா உங்களுக்கு? என்ன சொல்றேன்னு புரியுதா? ஓகேங்க. இப்போ இது வரைக்கும் இப்போ ஒரு 25 சம்ஸ் கிட்ட பார்த்துருப்போம். அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாமா இப்போ?